السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் புனிதமிக்க ரமலான் மாதத்திலே ஆரம்பிக்கப்பட்ட நபிமார்கள் வரலாறு என்ற தொடர் அந்த மாதத்திலே முழுமை பெறாத காரணத்தினால் அதை தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடத்தி வருகிறோம். கடந்த சில வாரங்களாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் அறிந்து வருகிறோம். அவர்களுடைய வரலாறு தான் திருக்குர்ஆனிலேயே அதிகமான அளவிலே கூறப்படுகிறது. அதிகமான விவரங்கள் அவர்களுடைய வரலாற்றில் தான் கிடைக்கிறது. அதுல நாம் சென்ற வாரம் வரைக்கும் என்ன பார்த்திருக்கிறோம் என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஃபிரௌனுக்கும் நடந்த அந்த போராட்டத்தினுடைய இறுதி கட்டம். கடைசியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்படுகிறார்கள், ஃபிரௌன் அழிக்கப்படுகிறான் என்பது வரைக்கும் பார்த்தோம். எப்படி காப்பாற்றப்பட்டார்கள்? கடல் பிளந்து காப்பாற்றப்பட்டார்கள், ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் அழிக்கப்பட்டார்கள் என்பதோட சென்ற வாரம் நாம் நிறுத்தி இருக்கிறோம். இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்ட நாள் என்ன, ஃபிரௌன் அழிக்கப்பட்ட நாள் என்ன, எந்த நாள் அது நடந்தது என்பதற்கும் ஹதீஸ்கள்ல ஆதாரங்கள் கிடைக்கிறது. இது நடந்த ஒரு சம்பவம் போயிடலாம். அந்த நாள் ஒரு முக்கியத்துவமான நாளாக கருதி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பற்றி நமக்கு விளக்கி இருக்கிறார்கள். அது கூட அவங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவுக்கு வந்த புதிதில முஹர்ரம் மாதம் 10வது நாள் இருக்குல்ல, அந்த நாளில் அங்க உள்ள யூதர்கள் நோன்பு வைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு வந்த உடனே மதீனாவில் யூத சமுதாயம் இருக்கிறாங்க, கிறிஸ்தவ சமுதாயம் இருந்தாங்க. அப்ப யூத சமுதாயத்தவர்கள் எல்லாம் அந்த முஹர்ரம் மாதம் 10வது நாள் வந்துருச்சுன்னு சொன்னா அவங்க நோன்பு வைக்கிறதை ஒரு வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, எதுக்கு நோன்பு வைக்கிறீங்க, இன்னைக்கு என்ன விசேஷத்துக்காக நீங்க இந்த நாள்ல தேர்ந்தெடுத்து நோன்பு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, யூதர்கள் சொல்றாங்க, ஹாதா யௌமுன் சாலிஹுன், இது ஒரு நல்ல நாள். அவங்க சொன்ன யூதர்கள் சொன்னது இது ஒரு நல்ல நாள். ஹாதா யௌமுன் நஜ்ஜல்லாஹு பனி இஸ்ராயீல மின் அதுவிஹிம், இஸ்ரவேல் சமுதாயத்தை அன்றைக்கு தான் அல்லாஹ் எதிரிகளிடமிருந்து அவர்களுடைய எதிரியாகிய ஃபிரௌனிடமிருந்து அல்லாஹ் காப்பாற்றினான். அதனால மூசா நபி நோன்பு வச்சாங்க என்று எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதுனால நாங்கள் நோன்பு வைக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அவங்க சொன்ன நமக்கு ஆதாரம் ஆகாது. அந்த செய்தி கரெக்ட் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்துக்கொண்டாங்க. அங்கதான் ஆதாரம் இருக்குது. அவங்க ஒத்துக்கிட்டு என்ன செஞ்சாங்க கேட்டா, கரெக்ட் தான் நீங்க சொல்றது, மூசா நபியை காப்பாற்றப்பட்டு சேர்ந்தான் என்று சொல்லி மூசா நபியை மதிக்கிறதுல உங்களை விட நாங்க தகுதி கூட்டினாளுங்க. நீங்க கொண்டாடுவீங்க, பின்பற்ற மாட்டீங்க, கொள்கையை காத்துல பறக்க விட்டுருவீங்க, அவரை கொண்டாடிக்கிட்டு மட்டும் இருப்பீங்க. நாங்க என்ன செய்வோம்னா மூசா நபி கொண்டு வந்த அந்த கொள்கையை, ஏகத்துவ கொள்கையை நிலைநாட்டக்கூடிய ஆளுங்க. அதனால நஹ்னு அன அஹக்கு பி மூசா மின்கும், உங்களை விட மூசாவை கொண்டாடுவதில் நான் அதிக தகுதி படைச்சாள் என்று நபிகள் நாயகம் சொல்லிவிட்டு ஃபஸாமஹு, அந்த நாளில் அவர்களும் நோன்பு நோற்றார்கள். வ அமர பி சியாமிஹி, நோன்பு நோக்குமாறு மக்களுக்கும் கட்டளையிட்டார்கள் என்ற ஒரு செய்தி சஹீஹுல் புகாரியில 2004வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இதே செய்தி 3397 புகாரியிலேயே, 3943, 4737 ஆகிய ஹதீஸுகள்ல இந்த நிகழ்ச்சி இடம்பெற்றிருக்கிறது புகாரியில. அதாவது ஏறக்குறைய நீங்க 3வது வால்யூம்லையும் 4வது வால்யூம்லையும் பார்க்கலாம் இந்த ஹதீஸுகளை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸ்ல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா, ஒரு முஹர்ரம் மாசம் 10வது நாள்ல தான் இந்த ஃபிரௌன் கடலில் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறான். முஹர்ரம் மாதம் 10 ஆஷுரானா தானே, ஆஷுரானா முஹர்ரம் மாசத்துல உள்ள 10வது நாள். அந்த நாளில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் ஒரு அற்புதமான முறையில், ஒரு அதிசயமான முறையில்
தன்னுடைய பெரிய அருளை அல்லாஹ் பொழிந்து பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி காட்டி நல்லடியார்களை காப்பாற்றி இருக்கிறான் என்று சொல்லி அதுக்கு நன்றிக்கரனாக மூசா நபி நோன்பு வைத்தார்கள். மூசா நபியை காப்பாற்றினதுல நாமளும் நன்றி செலுத்தணும் என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைக்க சொன்னார்கள் என்பதை இந்த நிகழ்ச்சியில பார்க்கிறோம். அப்ப ஒவ்வொரு முஹர்ரம் மாசம் வந்துருமையானால் நம்ம 10வது நாள்ல நோன்பு வைக்கிற சுன்னத் அதையும் சட்டமா வழங்கிக்கணும். இந்த நிகழ்ச்சியில இருந்து முஹர்ரம் மாசம் இப்ப துல்ஹஜ் நடக்கிறது, அடுத்த மாசம் ஏறக்குறைய அடுத்த மாசம் இதே நாள் நெருங்கி கரெக்டா ஒரு மாசத்துல முஹர்ரம் 10வது நாள் வருது. அப்ப முஹர்ரம் மாதம் 10வது நாள்ல ஒரு நோன்பு வைக்கணும். இது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோன்பை முஹர்ரம் 10ல மட்டும் வச்சுக்கிட்டே வந்தாங்க. 10ல மட்டும் தான் வச்சுக்கிட்டு வந்தாங்க. வந்துட்டு கடைசி வருஷம் இருக்குல்ல, அப்ப அவங்களுக்கு ஒண்ணு தோணுது, வேற மாதிரி சொல்லிவிட்டாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? இவங்களும் ஒரு நாள் வைக்கிறாங்க, நம்மளும் ஒரு நாள் வைக்கிறோம், அதே மாதிரி இருக்கு, நம்ம ஃபாலோ பண்ணணும் என்று சொல்லிவிட்டு அடுத்த ஆண்டு நான் இருந்தால் ஒரு நாள் சேர்த்து வைக்குவேன், முஹர்ரம் 10ல மட்டும் வைக்காம முன்னாடியே சேர்த்து வைப்பாங்கிறாங்க. முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் நோன்பு வச்சுவிட்டு அடுத்த ஆண்டு நான் இருந்தால் நான் இன்னொரு நோன்பு சேர்த்து வைக்குவேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்த ஆண்டு இருக்கல, கடைசி வருஷத்துல சொன்னாங்க. அடுத்த முஹர்ரம் வர்றதுக்குள்ள இறந்து போய்விட்டார்கள். அப்ப நம்மளும் என்ன பண்ணணும்? முஹர்ரம் 10 நோன்பு வைக்கும் பொழுது ஒரு 9ஐயும் சேர்த்து வச்சுக்கணும். பிந்தி சேர்த்து வைக்கிற அர்த்தம் கிடையாது. பிந்தி சேர்க்கணும் அப்பவே சேர்த்திருப்பாங்க, அது அடுத்த வருஷம் சொல்ல தேவையில்லை. முஹர்ரம் 10ல நோன்பு வச்சிருக்கும் பொழுது இன்னொரு நோன்பு சேர்க்கிறதா இருந்தா நாளைக்கு வைங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். முஹர்ரம் 10ல சொல்றாங்க, நான் அடுத்த வருஷம் இருந்தா ஒன்னு சேர்த்து வைக்க வேணா முன்னாடி சேர்ப்பேன்னு அதுக்கு அர்த்தம். அதனால முன்னாடி தான் சேர்க்கணும். முஹர்ரம் மாசம் 10ல நோன்பு வைக்கிறதா இருந்தா 9ஐயும் சேர்த்து வச்சுக்கணும். இது இந்த முஹர்ரம் நோன்பு. ஏன்னா நீங்க ஒரு நாள் கொண்டாடுறீங்களா, மூசா நபிக்கு நன்றி செலுத்துறீங்களா, நாங்க 2 நாள் செய்வோம் அப்படின்னு போட்டியா? நல்ல ஒரு போட்டி போடலாம். நல்ல விஷயங்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டி போட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி இணைஞ்சிருக்கலாம். அப்படி ஒரு நோன்பு மார்க்கத்தில் இருக்கிறது. முஹர்ரம் மாதம் 9, 10ல நோன்பு நோக்க வேண்டும். அதுக்கு பேர் ஆஷுரா. இதுல என்னைக்கு நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதை ஒட்டி இன்னும் சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு. இந்த முஹர்ரம் மாசம் 10வது நாள் இன்றைக்கு நம்ம முஸ்லிம் சமுதாயத்தில் என்ன நினைக்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இது அழகான நாளுங்கிறாங்க. ஒரு நபி காப்பாற்றப்பட்ட நாள், ஒரு பெரிய கொடுங்கோலன் அழிக்கப்பட்ட நாள், அல்லாஹ்வுடைய பெரிய அற்புதத்தை உலகத்தில் அல்லாஹ் காட்டி, உலகத்தில் தோன்றிய காலத்தில் நடக்காத அற்புதம், கடல் பலன் நிக்கிறது, அப்படியான ஒரு அற்புதத்தை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டி காப்பாத்தின ஒரு நாள் நல்ல நாள் டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க நம்ம ஆளுக்கு என்ன பண்றாங்கன்னு கேட்டா முஹர்ரம் மாசம் 10 பீடை நாள்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கு என்னது? எந்த நாளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல நாள் அறிவிச்சாங்களோ அந்த முஹர்ரம் மாதம் 10வது நாளைக்கு கருப்பு சட்டை போடுறது. கருப்பு சட்டை ஒரு சட்டையா போட்டா பரவாயில்ல, சோகத்தை காட்டுறதுன்னு சொல்லிக்கிட்டு போடுறது. கருப்பு சட்டையினால சோகம் காட்டுறது கிடையாது. இப்ப எப்பவும் போடுறதா போட்டுக்கலாம். இவங்க என்ன பண்ணுவாங்க? அன்னைக்கு கருப்பு சட்டையை போடுறது, கருப்பு பேட்டை அணிகிறது, கருப்பு கொடியை ஏற்றிக்கிறது, அன்னைக்கு நெஞ்சில் அடிச்சுக்கிறது, மாரடிச்சுக்கிட்டு ஊர்வலம் போடுறது, தங்களை கத்தியாலையும் சாட்டையினாலையும் காயப்படுத்திக் கொள்வது, ஹசன் ஹுசைன் கத்திக்கிட்டு கர்பலா கொண்டாடுறோங்கிற பேர்ல அநியாயம் பண்றதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இது எப்படி ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்டா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னைக்கு தான் கொல்லப்பட்டாங்க. இவங்க சொல்லக்கூடிய காரணம் ஹுசைன் ரலியல்லாஹு நபிகள் நாயகத்தினுடைய பேரப்புள்ள இந்த நாளில் தான் கொல்லப்பட்டுட்டாங்க, அதுக்கு தான் நாங்க அப்படி செய்யறோம்ங்கறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்பட்டது நெசம், அது வருத்தமான சம்பவங்கிறது நெசம். ஆனால் அதை விட நெசம் என்ன தெரியுமா? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மூசா நபி காண்டு வந்தா மூசா நபி தான் நமக்கு பெருசு. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் கிடையாது, தூதருக்கு பேரப்புள்ள தான். மூசா யாரு? அல்லாஹ்வுடைய தூதர், நேரடியாக பேசுவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்ட தூதர், கலீமுல்லா என்று அல்லாஹ்வோட உரையாடிய, நேருக்கு நேர் பேசிய ஒரு சிறந்த ஒரு தூதர், அல்லாஹ்விடத்தில் வஹியை பெற்றவங்க. மூசா நபியுடைய அந்தஸ்துல கடுகளவை கூட அது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாலும் பெறையலாது, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயாரா இருந்தாலும் பாத்திமா நாயியா இருந்தாலும் பெறையலாது, நபிமார்களுடைய அந்தஸ்து யாரும் பெறையலாது. ஃபர்ஸ்ட் இஸ்லாமிய அடிப்படை என்னன்னு கேட்டா நபிமார்கள் தான். அதுக்கு கீழே யாரா இருந்தாலும், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியா இருந்தாலும் சரி, மக்களா இருந்தாலும் சரி, பேரப்பிள்ளையா இருந்தாலும் சரி, ரொம்ப ஒரு யூனுஸ் நபி தானே அல்லாஹ் கண்டிக்க போட்டுறாரு குர்ஆன்ல, அவங்க அந்தஸ்து கூட வர முடியாது. அல்லாஹ் ரொம்ப கடுமையா கண்டிக்கிறது யூனுஸ் நபியை. யூனுஸ் நபியுடைய அந்தஸ்தையாவது நபிகள் நாயகத்துடைய குடும்பம்னு சொல்லி அடைய முடியுமான்னு அடைய முடியாது. அப்ப நாம என்ன பண்றோம்? ஒரு நபியை அல்லாஹ் காப்பாத்தி இருக்கிறான், அது ஒரு சந்தோஷமான நாள் என்று நபிகள் நாயகம் சொல்லிட்டாங்க. அது அற்புதமான முறையில், இது சராசரியா நடக்கக்கூடிய விதத்தில் நடந்த ஒரு சண்டை. இது இங்கே எந்த ஒரு அதிசயமான முறையில் எதுவும் நடந்துவிடவில்லை.
ஒரு 60 பேர் போய் 1000 பேரை ஏற்று நின்றாங்கன்னு சொன்னா கொல்லப்படுறதுங்கிறது சகஜமா நடக்கக்கூடிய ஒரு மேற்று. இப்படிதான் நடந்திருக்கீங்க முஹர்ரம் 10 கர்பலா என்பது. அது என்னது? அல்லாஹ் தன்னுடைய தனிப்பெரும் ஆற்றலை வெளிப்படுத்தி காட்டி அவங்களுக்குன்னு உதவி செஞ்சிருக்கலாம் மூசா நபிக்கும் அந்த மக்களுக்காக வேண்டி. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான ஒரு நாளை பின்னாடி வந்த ஒரு நிகழ்ச்சிக்காக வேண்டி துக்கமா மாத்திருக்கு நமக்கு யார் அதிகாரம் தந்தா? மார்க்கம் நபிகள் நாயகத்தோட முடிந்து விட்டது, முழுமையாயிடுச்சு. அவங்களுக்கு பிந்தி நடக்கிற சம்பவத்தை வச்சுக்கலாம் சந்தோஷத்தை கொண்டாட இயலுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா அவங்க என்ன டிக்ளேர் பண்ணிட்டு போனாங்களோ அந்த ஒரு நல்ல நாள் பெருநாள், நோன்பு பெருநாள் ஒரு நல்ல நாள். அந்த நாள்ல ஒரு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கணும், ஒரு பேச்சுக்கு துக்கம் ஆயிரும். அதனால அது நாங்க ஏற்கனவே பெருநாள் நோன்பு பெருநாள் சந்தோஷமான நாள் ரசூல் அறிவிச்சிட்டு போன பிறகு அந்த நாளில் அபூபக்கர் சித்திக் கொல்லப்பட்டிருந்தா கூட நல்ல நாள் தான். அது அபூபக்கர் சித்திகை நம்ம பார்க்க கூடாது, அல்லாஹ்வுடைய ரசூல் அறிவிச்சிட்டு போனாங்கன்னு பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தோஷமான நாள் என்று அறிவித்துட்டு போன பிறகு அந்த நாளில் உலகத்தையே குலுக்குகிற சம்பவம் நடந்தாலும் சரி அதை எவரும் மாத்திர முடியாது. டிசம்பர் 6ஆம் தேதி நமக்கு பெருநாளும் கலந்து வந்து விட்டது. நம்ம டிசம்பர் 6 அன்னைக்கு நம்முடைய போராட்டம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் பெருநாள் கொண்டாட சொன்ன நாள்ல வந்துரும் போது நம்ம ஜகா வாங்கிக்கிறோமா இல்லையா? நம்ம ஏன் பெருநாள் தான் கொண்டு கொடுக்கணும்? அல்லாஹ்வுடைய ரசூல் சந்தோஷம் சொல்ல நாள்ல போய்கிட்டு நம்ம அது சந்தோஷத்துக்கு எதிரான காரியத்தை செய்ய முடியுமா? என்ன நடந்தாலும் அது முடியாது. எங்க வீட்டுல மௌத்து ஏற்பட்டு வச்சு பெருநாள் அன்னைக்கு பெருநாள் தான். மௌத்து ஏற்பட்டதுனால எனக்கு சோகம் ஏற்பட்டதுனால அது கெட்ட நாள் ஆயிட முடியாது. அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படையை நம்ம விளங்கி இருந்தோம்னு சொன்னா இந்த கர்பலா நடக்குமா? முஸ்லிம் அல்லாத மக்கள் இதுதான் கேட்கறாங்க. இஸ்லாம் இனியமா இருக்கா நம்ம நிகழ்ச்சி நடத்தும் போதெல்லாம் என்னங்க அநியாயமா இருக்கு, நெஞ்சில குத்திக்கிட்டு அசே உசேன்னு கத்திட்டு போறீங்க, என்ன இது அல்லாஹ் சாமின்னு கொண்டு போறீங்களே, கேவலமா இருக்குது, எங்களை மூட நம்பிக்கை நீங்க தானே பண்றீங்கன்னு கேட்கிற அளவுக்கு இந்த நாள்ல இப்படியான ஒரு காரியங்களை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இதை விட நீங்க எதை கவனிக்கணும்? ஃபிரௌனை கவனியுங்கள், மூசா நபியை கவனியுங்கள், அல்லாஹ் அவங்களை காப்பாற்றினதை கவனியுங்கள். அது ஒரு சந்தோஷமான நாள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சில பகுதியில் என்ன செய்வாங்க தெரியுமா? முஹர்ரம் மாசம் பிறந்துச்சுன்னு சொன்னா பிற 1ல இருந்து 10 வரைக்கும் சில பகுதியில் முழு முஹர்ரம் மாசத்துக்குமே கணவன் மனைவியை சேர விட மாட்டாங்க. ஏன் சேர விட மாட்டாங்கன்னா அன்னைக்கு தானே இந்த சம்பவம் நடந்திருக்குது, அவங்களுக்கு குழந்தை பிறந்து அதுவும் வெட்டுப்பட்டு செத்துருமா. முஹர்ரம் மாசத்துல குழந்தை ஜனிச்சுன்னு வைங்க ஹுசைன் மாதிரி மூத்தா போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த நாள்ல சேர விடுறதுல எத்தனை முஸ்லீம் ஊர்கள்ல இப்படி மார்க்கம் சொல்லலை. இப்படி யார் உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தா? அப்படி நடக்குமா? ஒரு ஆள் ஒரு நாள்ல கொல்லப்பட்டாருன்னா அந்த நாள்ல ஜனிக்கிற குழந்தையெல்லாம் கொல்லப்பட்டு போயிருமா? முஹர்ரம் மாசத்துல நீங்க தான் ஒதுக்கிட்டீங்க. அதே முஹர்ரம் மாசத்துல உலகம் பூரா எத்தனை பேர் குடும்பம் நடத்தி புள்ள பெற்றுக்கிட்டு இருக்காங்க, உண்டாகிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் கொல்லப்பட்டு இருக்காங்களா? கர்பலா நடந்துட்டே இடையில் நடக்குதா? நீங்க சொல்றபடி வருஷம் நடக்கணுமே, நடக்கல, உலகத்தில் எங்கேயுமே நடக்கலையே. இதெல்லாம் ஒரு பைத்தியக்காரத்தனம், இப்படிலாம் மார்க்கத்தை நினைக்க கூடாது. அப்ப இந்த முஹர்ரம் மாதம் என்பது அந்த முஹர்ரம்ங்கிற சொல்லுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? புனிதப்படுத்தப்பட்டதுன்னு அர்த்தம். முஹர்ரம்னா அர்த்தம் புனிதப்படுத்தப்பட்ட மார்க்கம். புனிதப்படுத்தப்பட்ட மார்க்கம் என்ற அந்த மார்க்கத்துக்கு பெயர், அந்த மாதத்துக்கு பெயரே சூட்டப்பட்டு அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயனால் நம்ம சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த மாசத்துக்கு பேர் முஹர்ரம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த நாளில் நம்ம கர்பலா நடந்தாலும் சரி, அதை விட சோகம் நடந்தாலும் சரி, அது சோகம் கிடையாது. அந்த சம்பவத்துக்காக வேண்டி அதை வாசிக்கும் நமக்கு வருத்தம் ஏற்படலாம். சரி, அப்படி வச்சுக்கிறோம். இஸ்லாத்துல சோகம் கொண்டாடுவதற்கு ஒரு வழிமுறை நமக்கு சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? மார்க்கத்துல ஒரு துக்ககரமான சம்பவம் நடந்து போச்சு, சோகத்தை கடைபிடிக்கலாம். அதுக்கு என்ன மார்க்கம் சொல்ற ஒழுங்கு? 3 நாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? எந்த சோகமா இருந்தாலும் 3 நாளைக்கு மேல் கிடையாது. ஒருவன் முஸ்லிமாக இருப்பானேயானால் அவனுடைய மனைவி இறந்தாலும் சரி, புருஷன் இறந்தாலும் சரி, தகப்பன் இறந்தாலும் சரி, மகன் இறந்தாலும் சரி, தாய் இறந்தாலும் சரி, பிள்ளை இறந்தாலும் சரி, யார் இறந்தாலும் எத்தனை கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டாலும் 1 நாளைக்கு இடிஞ்சு போய் உட்கார்ந்துரு, அல்லாஹ் கேட்க மாட்டான். 2 நாளைக்கு போய் பாயப்படுத்த தூங்கு, அல்லாஹ் கேட்க மாட்டான். 3 நாளைக்கு வியாபாரம் ஒன்று பண்ணாம கடை, அல்லாஹ் கேட்க மாட்டான். 4வது நாளைக்கு எந்திரிச்சு நார்மல் ஆயிடணும், இல்லைன்னா முஸ்லீம் இல்லைன்னு அர்த்தம். 4வது நாளைக்கு அப்ப அல்லாஹ்வுக்கு எதிராக நிற்கிறேன்னு அர்த்தம். அல்லாஹ் ஒரு இழப்பை தந்திருக்கும் பொழுது அதை நம்ம பொருந்திக் கொள்ளணும். ஆனால் அதை மீறி நமக்கு அல்லாஹ் சுபாவத்துல கவலை கொள்ளக்கூடியவர்களா படைச்சிருக்கிறான். அதனால அல்லாஹ் எது வரைக்கும் அனுமதிக்கிறான்? 3 நாளைக்கு அனுமதிக்கிறான். சோறு தண்ணி குடிக்காம கூட கிடங்க 3 நாளைக்கு. அந்த சோகம் அதிகமாக இருந்தால்
சோறு தண்ணி குடிக்காம இருக்கலாம், கவலை தாங்க இல்லை. 3 நாளைக்கு அனுமதி இருக்கு. 3 நாளைக்கு கடை திறக்காம இருக்கிறியா, அதுக்கு மேல சீக்கிரம் வந்துட்டா நல்லது, அது ஒரு விஷயம். அதிகபட்சம் தான் 3 நாள். 3 நாள் வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம்? வேலைக்கு போகாம இருக்கலாம், ஒரு முதலாளி கடை திறக்காம இருக்கலாம், ஒரு படிக்கிற மாணவன் பள்ளிக்கூடத்துக்கு போகாம இருக்கலாம், ஒரு ஆசிரியர் 3 நாளைக்கு லீவ் எடுத்துக்கலாம். அது மாதிரி ஒரு 3 நாளைக்கு இருக்கணுமே தவிர 4வது நாள்ல அவர் சோகம் கொண்டாடினாரையானால் அவர் முஃமின் கிடையாது. 3 நாளைக்கு தான் அனுமதி. கர்பலா நடந்து 3 நாள் தான் ஆகுதா? 1400 வருஷம் ஓடி போச்சு. 1400 வருஷத்துக்கு சோகம் கொண்டாடுறான பாருங்க. இது 3 நாளைக்கு மேல இருக்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு உனக்கு முகமத் இருக்கட்டுமே, இருந்தா அதுக்கு என்ன? 3 நாளைக்கு தானே சோகம் அனுபவிக்கணும். 3 நாள் தாச்சன் சம்பவம் நடந்து. அப்ப எத்தனை வருஷங்கள் ஓடின பிறகு அதை நாங்க சோகம் கொண்டாடுறோம்னா இது என்ன முன்மாதிரி? இது எங்க இருந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க? இதெல்லாம் இஸ்லாத்தில் உள்ளது கிடையாது. அதனால எந்த சோகத்தையுமே 3வது நாளைக்கு பிறகு உதறி எறிஞ்சிட்டு வரணும்னு சொல்லி கொடுத்த ஒரு மார்க்கத்தில் நாங்க 14 நூற்றாண்டா சோகம் கொண்டாடுறோம்னு சொன்னீங்கன்னா அது என்ன இஸ்லாம்? அது எப்படி இந்த மார்க்கத்தில் உள்ளது ஆகும்னு யோசிச்சு பார்க்கணும். அதனால இந்த முஹர்ரத்தை பற்றி நம்ம கொள்ள வேண்டிய நம்பிக்கை என்னன்னு கேட்டா அது ஒரு சிறந்த நாள்ங்கிறத நம்பிக்கை கொள்ளணும். இன்னொன்னு இதுல விளங்குறது என்ன விளங்குது? நாட்களில் நல்லது கெட்டது கிடையாதுன்னு விளங்குது. ஒரு நல்ல நாள், ஒரு நாள் தான் முஹர்ரம் 10. அந்த நாள்ல தான் ஒரு நபி காப்பாற்றப்படுறாரு, ஒரு கெட்டவன் அழிகிறான். அந்த நாள்ல தான் ஒரு நல்லவர் கொல்லப்படுறாரு, கெட்டவங்க ஓங்குது. ஒரே நாள் தான். ரெண்டுமே என்ன? மூசா நபி சம்பவத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல மனிதருக்கு வெற்றி அதே நாளில். கர்பலாவை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதே நாளில் நல்ல மனிதருக்கு தோல்வி. நாளுக்கு ஒண்ணு கிடையாது விளங்குது. இந்த நாள்ல செஞ்சா நல்லா இருப்போம். ஒரு நாள் தான், ஒரு நாள் அது நடக்குது. ஒரு நாள்ல மூசா நபி காப்பாற்றப்படுறாங்க, அதே நாள்ல ஹுசைன் கொல்லப்படுறாங்க. ஒரு நல்லவர் காப்பாற்றவும் வர்றார், ஒரு நல்லவர் கொல்லவும் வர்றார். ஒரு கெட்டவனுடைய கை ஓங்குது, ஒரு கெட்டவனுடைய கை இறங்குது. அங்க ஒரு கெட்டவனுடைய கை இறங்குது, இங்க கெட்டவனுடைய கை ஓங்குது. நாள் ஒண்ணுதான். அப்ப இஸ்லாத்துல என்ன கிடையாது? நாள் பார்த்து தர்றேன், இந்த தேவையில் நடத்துக்கு நல்லா இருப்பீங்க, அந்த தேவையில் நடத்துங்க நாசமா போயிருவீங்க, இதெல்லாம் இங்க கிடையாது. அந்த விளையாட்டு கிடையாது. அந்த தேதி தேர்ந்தெடுத்தாலும் ஒருத்தர் போயிட்டாரு, ஒருத்தர் தப்பிச்சுக்கிட்டாரு, முடிஞ்சு வச்சா கதை. அதனால இந்த முஹர்ரம் என்பது நமக்கு இன்னொரு பாடம் வழங்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டா நாட்களுக்கு ஒரு சக்தியும் கிடையாது. நாட்களை ஒரு குறிப்பிட்ட நாளில் செய்தால் நல்லா இருப்பேன் என்று சொல்வதற்கோ, குறிப்பிட்ட நாளில் செய்தால் கெட்டவன் ஆயிருவேன் என்று சொல்வதற்கோ எந்த ஆதாரமும் கிடையாது. அவரவருக்கு எழுதப்பட்டதுதான் நடக்கும் என்று அர்த்தம். மூசா நபிக்கு எழுதப்பட்டுச்சு காப்பாற்றப்பட்டார், இவருக்கு எழுதப்பட்டுச்சு கொல்லப்பட்டார். அந்தந்த நபர்களுக்கு அல்லாஹ் என்னதை தீர்மானிச்சானோ அதுதான் நடந்திருக்கே தவிர நாட்கள் நாளையெல்லாம் அது மாறிவிடாது. நாட்கள் நாளையெல்லாம் அது எந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டு விடாது என்ற ஒரு பாடத்தையும் இந்த முஹர்ரம் மாதத்தில் இந்த மூசா நபி காப்பாற்றப்பட்ட நிகழ்ச்சியிலிருந்து தெரிந்து கொள்ளணும். சரி, அல்லாஹ் ஃபிரௌனை அழிச்சு மூசா நபியை காப்பாத்திட்டான். இவங்க கடலை கடந்து அங்க போயிட்டாங்க. கடல் கடந்து எங்க போயிட்டாங்க? மிஸ்ரை விட்டு எகிப்தை விட்டுட்டு போயிட்டாங்க, வேற ஊருக்கு போயிட்டாங்க. அப்புறம் என்ன என்று பார்த்தால் திரும்ப அவர்கள் இந்த ஊருக்கு வந்தார்கள் என்பதற்கு நமக்கு எவிடன்ஸ் இருக்கிறது. அதாவது ஊரை விட்டு போனவங்க அப்படி போயிட்டு இருந்தாங்க கிடையாது. போனவர்களை ஒரு கட்டத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா அங்கே திரும்பி போங்க அப்படின்னு கொண்டே அல்லாஹ் குடியமர்த்தனான். எங்க? எகிப்துல, மிஸ்ருங்கிற ஊர்ல அங்க குடியமர்த்தினான் என்பதற்கு திருக்குர்ஆனிலேயே நமக்கு சான்று இருக்கிறது. எங்க இருக்குன்னு கேட்டா அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபஅக்ரஜ்னாஹும் மின் ஜன்னாத்தின் வ உயூன் 26வது அத்தியாயம் 57, 58, 59. இதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா ஃபிரௌனுடைய சமுதாயத்தவர்களை அவர்களுடைய தோட்டம் துறவுகளில் இருந்து நீரூற்றுகளில் இருந்து வெளியேற்றினோம். மூசா நபி விரட்டிட்டு வந்தாங்கல்ல, வரும்போது தோட்டம் துறவு வீடு வாசல்லாம் விட்டு தான் வந்தாங்க. எல்லாத்தையும் விட்டு இவங்களை பிடிக்கிறதுக்காக வேண்டி வெளியே வந்தாங்க. அது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபஅக்ரஜ்னாஹும் மின் ஜன்னாத்தின் வ உயூன், தோட்டம் துறவுகளில் இருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தோம், நீரூற்றுகளில் இருந்து வெளியே கொண்டு வந்தோம், வ குனூஸின், புதையல்கள் பொக்கிஷங்கள் அதையெல்லாம் விட்டுவிட்டவர்களை வெளியேற்றினோம், வ மகாமின் கரீம், மதிப்புமிக்க இடங்கள், அவர்கள் மதிப்போடு கருதக்கூடிய பங்களா, வீடு அந்த மாதிரியான சொகுசா தங்குவதற்குரிய அந்த தங்குமிடங்கள் அதுகளை எல்லாம் விட்டுவிட்டவர்களை வெளியேற்றினோம். வக்கதாலிக அவுரத்னாஹ பனி இஸ்ராயீல், இப்படித்தான் பனி இஸ்ராயீல்களை அதற்கு வாரிசாக்கினோம். அல்லாஹ் சொல்றான், இவங்களை வெளியேற்றிட்டோம், விரட்டிட்டு வந்தாங்க, வந்தவங்க அம்புட்டு காலி,
அந்த சொத்துக்களுக்கு, அந்த தோட்டம், துறவு, நீருற்று, பங்களாக்கள், அரண்மனை எல்லாத்துக்குமே பனி இஸ்ராயல்களை நாம் வாரிசாக ஆக்கினோம். அர்த்தம் திரும்பி போனாங்கன்னு அர்த்தம். கடல்ல இருந்து தப்பிச்சு வந்த பிறகு திரும்பி அந்த ஊருக்கு போய்விட்டார்கள். இஸ்ரவேல் சமுதாயத்தவர்கள் திரும்பி அந்த எகிப்து நகருக்கு போனார்கள். ஃபிரௌனுடைய சமூகத்தார் விட்டுட்டு போன தோட்டம், துறவுகள், பங்களா, அரண்மனை, வீடு, வாசல்களை எல்லாம் இவர்கள் எல்லாரும் போயிட்டாங்கல்ல, யாரும் இல்லாத சொத்தா போயிடுதுல, அதை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்பதற்கு திருக்குர்ஆனிலே நமக்கு என்ன இருக்கு? சான்று கிடைக்கிறது. அதே மாதிரி 17வது அத்தியாயத்துல 103, 104 அந்த வசனங்களையும் கூட இந்த செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன சொல்லி காட்டுறான்? ஃபஅராத ஐ யஸ்தபிஸஹும் மினல் அர்லி, அந்த பூமியிலிருந்து, அந்த பூமினா எகிப்திலிருந்து அவர்களை வெளியேற்ற இறைவன் நாடினான். ஃபஅக்ரக்னாஹு, எனவே ஃபிரௌனை நாம் மூழ்கடித்து விட்டோம். வமம்மாஹு ஜமீஆ, அவனோடு இருந்த அனைவரையும் நாம் மூழ்கடித்து விட்டோம். வகுல்னா மின் பாதிஹி லி பனி இஸ்ராயில், அதற்கு பிறகு பனி இஸ்ராயில் மக்களுக்கு நாம் சொன்னோம், உஸ்குனுல் அர்ல, இந்த பூமியில் நீங்கள் குடியமருங்கள் என்று சொன்னோம். அந்த பூமியிலிருந்து அவர்களை வெளியேற்றி விட்டு மூழ்கடித்து விட்டு இந்த பூமியிலே நீங்கள் குடியேறுங்கள், இனிமேல் உஸ்குனுல் அர்ல, இந்த பூமியில் நீங்கள் குடியேறுங்கள் என்று நாம் சொன்னோம் அப்படின்னு சொல்லி 17வது அத்தியாயத்தில் 103, 104 ஆகிய வசனங்களில் எல்லாம் சொல்றான். எகிப்துக்கு திரும்பி போனார்கள். போகல என்று எழுதி வச்சுக்கிறாங்க, எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. போகல அப்படி நாடோடைய சுத்தினா ஒரு கட்டத்தில், ஆனால் பிந்தி போயிட்டாங்க. எகிப்துக்கு திரும்ப போய் என்ன மூசா நபியும் அவங்க சமுதாயத்தோடும் சென்றடைந்தார்கள். குர்ஆனில் இருக்கு தெளிவான வாசகங்கள். இதுல வியாக்கியான விளக்கம் எல்லாம் கொடுக்க தேவையில்லை, தெளிவான வசனங்களை கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி 44வது அத்தியாயம் 23 இருந்து 32 வரைக்கும் உள்ள வாசகத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஃபஅஸ்ரி பி இபாதி லைலன் இன்னக்கும் முத்தபஊன், நீங்கள் இரவு நேரத்திலே எனது அடியார்களை அழைத்து செல். அல்லாஹ் சொல்றான் மூசா நபிக்கு ராத்திரியோட ராத்திரியா கிளம்புங்க எல்லாரும். இன்னக்கும் முத்தபஊன், நீங்கள் பின்தொடரப்படுவீர்கள். நீங்க போவீங்க, ஆனா விரட்டி வருவாங்க. போகும்போது சொல்லி அனுப்பியாவது, நீங்க ஓடுங்க, ஆனா அவங்க வருவாங்க, பின்னாடி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துருக்கில் பஹர ரஹ்மன், அந்த இன்னகும் ஜுந்து முகரக்கும், கடலை காய்ந்து போனதாக விட்டுவிட்டு நீங்கள் வாட்டு போய்கொண்டே இருங்கள், அவர்கள் மூழ்கடிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். கம் தரகு மின் ஜன்னாத்தின் உயூன், எத்தனை தோட்டம் துறவுகளை விட்டு சென்றார்கள். கொஞ்சமா விட்டுட்டு போனாங்க, அவ்வளவு விட்டு போயிருக்காங்க, அவ்வளவு சொகுசா வாழ்ந்திருக்காங்க. கம் தரகு மின் ஜன்னாத்தின் உயூன், எத்தனையோ தோட்டம் துறவுகளையும் நீரூற்றுக்களையும் ஜுரூஇன் பயிர் பச்சைகளையும் மகாமின் கரீம் கண்ணியமான சில இடங்களையும் விட்டு சென்றார்கள். நிஅமத்தன் கானூ ஃபீஹா ஃபாகிஹீன், சொகுசாக அனுபவித்துக் கொண்டிருந்தார்களே அந்த அருட்கொடையெல்லாம் விட்டுட்டு போனார்கள். சொகுசு வாழ்க்கை அம்பட்டை விட்டு போனார்கள். கதாலிக்க அவுரசனாஹா கௌமன் ஆகரீன், இப்படித்தான் அதை வேறு சமுதாயத்திற்கு அதை சொந்தக்காரர்களாக்கினோம். அந்த விட்டுட்டு போனதுக்கெல்லாம் வேறொரு சமுதாயம், இவங்களை தான் சொல்றான். வேறு சமுதாயம் இந்த இடத்துல சொல்லப்பட்டாலும் அது இவங்க தான் என்பது நம்ம ஏற்கனவே சொன்ன இந்த 2 வசனங்கள் இருக்கிறதுனால வேறு ஒரு சமுதாயத்திற்கு நம்ம சொந்தக்காரர்கள் ஆக்கினோம் நல்லா சொல்லி காட்டுறான். அப்ப எகிப்தில இருந்து வெளியேற்றப்பட்ட மூசா நபி அவர்களும், வெளியேறிய மூசா நபி அவர்களும் அவங்களுடைய சமுதாயத்தவர்களும் திரும்ப எகிப்துக்கு அந்த அரண்மனை, அந்த வீடு, அந்த வாசல், அந்த மங்களா, அந்த பயிர் பச்சை, அந்த விவசாயம் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டார்கள், அனுபவித்துக் கொண்டார்கள் என்பது மூசா நபியுடைய வரலாறுல அடுத்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இதுக்கப்புறம் இவ்வளவு காலாச்சு, அதாவது ஃபிரௌன்ட்ட போய் பிரச்சாரம் பண்றாங்க, அவன்கிட்ட பல காலம் போராடி பார்க்கறாங்க, அழிக்கப்படுறான். அதுக்கப்புறம் அந்த ஊர்ல போய் தங்குறாங்க. இதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, மூசா நபியை வேதம் கொடுக்கிறதுக்கு இப்பதான் வர சொல்றான். இப்பதான் அல்லாஹ் என்ன பண்றான், அழிச்ச பிறகுதான் நீ ஒரு அந்த இடத்துக்கு வா, 40 நாளைக்கு சில காரியங்களை செஞ்சுட்டு 40 நாளைக்கு பிறகு என்கிட்ட வா, உனக்கு வேதம் தர போறேன் எல்லாம் கூப்பிடுறான். இதுக்கு பிறகுதான் வேதம் வாங்குவதற்காக மூசா நபி அவங்க எங்க போறாங்க, தூர் மலைக்கு மறுபடியும் போறாங்க. ஒருக்கா வந்தா பார்த்தது வேற விஷயம். முதல்ல ஒரு தடவை அல்லாஹ்ட்ட பேசுறாங்க, அதல்ல இது. பேசுனது அந்த மதியன்ல இருந்து கல்யாணம் பண்ணிட்டு கொண்டாடி வருவாரு அந்த காலகட்டம். முதல்ல ஒரு தடவை அல்லாஹ்வோட மூசா நபி பேசியிருக்கிறாங்க. அது ஒரு டைம் மட்டும் நினைச்சுக்கிற கூடாது. முதல்ல பேசுனது அந்த மதியன்கிற ஊர்ல போய் 8 வருஷம் உழைச்சி மகர் கொடுத்து, உழைப்பையே மகரா கொடுத்து கல்யாணம் பண்ணி கொண்டு மனைவியோடு புறப்பட்டு வரக்கூடிய நேரத்தில் ஒரு மலையில ஒரு வெளிச்சத்தை, ஒரு பிரகாசத்தை பார்த்து விட்டு நான் போய் நெருப்பு எடுத்துட்டு வர்றேன் போன இடத்துல நான் தான் அல்லாஹ்னு சொல்லி அல்லாஹ் நேரடியா பேசி ஃபிரௌன் போய் பிரச்சாரம் பண்ணி அனுப்பிட்டான். பிரச்சாரம் பண்ண அனுப்பி அற்புதங்களை கொடுத்தானே தவிர
வேதம் கொடுக்கல. வேதம் இல்லாம தான் உலகம் பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. எந்த வேதமே இல்லாம தான் போய் பிறவங்களுக்கு போய் சொல்லு நல்லா சொன்னான். 2 பேர் வந்து சொன்னாங்க, அற்புதத்தை காட்டினாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதம் இல்லாத வகையில வகி வந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். அவங்களுக்கு அப்பப்ப சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாம் வேதமாக இல்லாமல் வகி வந்து கொண்டே இருக்கிறது. எல்லாம் அழிச்சு முடிச்ச பிறகு இந்த நல்லவங்களா இப்ப மிஞ்சி இருக்கிறாங்கல்ல, இவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு தான் வேதம் தர்றதுக்கு கூப்பிடுறான். இப்பதான் வேதம் கொடுக்க போறான். அப்ப வேதம் இல்லாமலே மூசா நபி அவர்கள் பல வருடங்கள் அந்த மக்களோட போராடி இருக்கிறாங்கன்னு பார்த்தா என்ன விளங்குது? வஹி என்பது வேதம் மட்டுமில்லை, இறைவனிடமிருந்து வருகிற தூது செய்தி என்பது வேதம் என்ற வழியிலையும் வரும். வேதம் இல்லாமல் இறை தூதர்களுக்கு வேறு வழியிலையும் வரும். எனக்கு உங்களுக்கு வராது. இறை தூதர்களாக இருந்தார்களே ஆனால் வேதம் இல்லாத வகையில் உள்ளத்துல போடுவான். இறை தூதர்களுக்கு எப்படி எப்படி எந்த இடத்துல எடுத்து சொல்லணும், என்ன மாதிரி விஷயங்களை மக்களுக்கு போதிக்கணும், எப்படி சட்டம் என்பதை எல்லாம் அல்லாஹ் வேறு விதமான முறையில இறை தூதர்களுக்கு சொல்லுவான். அதனால குர்ஆனோட ஹதீஸ் வேணுங்கிறோம்ல. குர்ஆன் மட்டும் கிடையாதுப்பா, குர்ஆன் அல்லாத வேறு வகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி வந்தது. மூசா நபிக்கு அப்படிதான் வந்திருக்கு. இப்ப என்ன நடக்குது? மூழ்கடிக்கப்பட்ட பிறகுதான் அவங்களுக்கு வேதம் கிடைச்சுங்கிறதுக்கு ஆதாரம் வேணும்னு சொன்னா தாஹா 20வது சூறாவை எடுத்துக்கிறங்க. 20வது அத்தியாயத்துல 80ல இருந்து ஆரம்பிச்சு 99 வரைக்கும் அல்லாஹ் வரிசையா இந்த டாபிக் சொல்லிட்டு வரான். 20வது அத்தியாயம் தாகாவுல 80வது வசனத்துல ஆரம்பிக்கிற ஒரு மேட்ரு 99ல வந்து முடியுது. 80ல என்ன ஆரம்பிக்கிறான்னு கேட்டா, யா பனி இஸ்ராயீல், அதாவது பிந்திதான் அந்த ஃபிரௌன் அழிக்கப்பட்ட பிறகுதான் வேதம் கொடுக்கப்படுதுன்னு நான் சொல்ல வர்றேன். ஃபிரௌன் அழிக்கப்பட்ட பிறகு திரும்ப இவர்கள் எகிப்துக்கு குடியேறிய பிறகுதான் மூசா நபிக்கு வேதம் கொடுக்கப்பட்டுச்சே தவிர முன்னாடி வேதம் கொடுக்கல. வேதம் இல்லாம தான் பிரச்சாரம் பண்ணினாரு. வேதம் இல்லாம இப்படி பண்ணுவாரு, அல்லாஹ்விலிருந்து வேற செய்தி வரும். வேதமாக இல்லாமல் வேறு விதமான செய்தி வரும் அப்படின்றதுக்கு சான்று என்னன்னு கேட்டா இதுதான். அப்ப மூசா நபி அவர்களுக்கு அல்லாஹ் பனி இஸ்ராயீலை கூப்பிட்டு சொல்றான், யா பனி இஸ்ராயீல், இஸ்ராயீல் மக்களே, கது அஞ்சைனாக்கும் மின் அதுவிக்கும், உங்கள் பகைவனிடமிருந்து உங்களை நாம் காப்பாற்றினோம். உங்கள் பகைவனாகிய ஃபிரௌனிடமிருந்து உங்களை காப்பாற்றினோம். வாதுனாக்கும் ஜானிபத்தூரில் ஐமன், தூர்மலையுடைய வலப்புறத்திற்கு வருமாறு வாக்களித்தோம். அதான் 2வது நடக்குது. அதை காப்பாத்திட்டு தான் தூர்மலைக்கு வருமாறு வாக்களிச்சோன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தூர்மலை தூர்சினா மலையில அழைச்சு தான் அல்லாஹ் வந்து வேதம் கொடுக்கறான் மூசா நபிக்கு. காப்பாத்திட்டு தான் உங்களுக்கு தூர்மலைக்கு வர சொன்னோம் அப்படின்னு 80வது வசனத்தை சொல்றான். அது அப்படியே தொடர்ந்து வரும் பொழுது அதுக்கப்புறம் மூசா நபி அவர்கள் அந்த அல்லாஹ்விடத்துல போன விஷயத்தை 83, 84, 85 வசனங்கள் எல்லாம் சொல்லி காட்டுறான். அதுக்கப்புறம் மூசா நபி போன பிறகு இருந்தால்கெல்லாம் வழிகட்டு நாசமா போன விஷயத்தை அதுக்கு அடுத்த வசனங்கள்ல சொல்லி காட்டுறான். அப்ப இந்த தொடர்ச்சியை நீங்க பார்க்கக்கூடிய நேரத்தில் மூசா நபி அவர்களை வந்து ஃபிரௌன் அழித்த பிறகுதான், ஃபிரௌன் அழிக்கப்பட்ட பிறகுதான் அல்லாஹ் கூப்பிட்டு வேதம் கொடுத்திருக்கிறான் என்பதை 20வது சூறாவை எடுத்து 80ல இருந்து 99 வரைக்கும் வாசிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். அதே மாதிரி விளங்குறதா இருந்தா 7வது அத்தியாயத்துல 142, 143 ஆகிய வசனங்களை எடுத்தீங்கன்னு சொன்னா அதுலயும் என்ன அந்த தொடர்ச்சியில் என்ன வரும் கேட்டா, அதாவது முதல்ல வந்து அவங்க ஃபிரௌன் அழிக்கப்படுறாங்க, ஃபிரௌனுடைய கூட்டத்தார். அதுக்கப்புறம் மூசா நபி கூப்பிடப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்துதான் அந்த வேதம் கொடுக்கப்படுது என்ற செய்திகள் கிடைக்கிறது. இது ஒரு சம்பவத்தை வழங்கிக்கிறேன். முதல்ல அது சம்பவத்தை எடுத்துக்கிறோம். எப்படி அல்லாஹ் கூப்பிட்டான் இது அந்த சம்பவத்துக்கு வருவோம். இப்ப இது அடிப்படையான ஒரு கொள்கை விஷயம். இது அந்த வரலாறு என்னன்னு கேட்டா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட இருக்கும் பொழுது அவங்க எப்படி நடக்கணும், இனிமேல் தான் எதிரிக்கு பிரச்சாரம் பண்ற வேலை இல்லையே, இனிமே ஏற்றுக்கொண்டவங்களுடைய சட்டத்திட்டங்கள்லாம் சொல்ல வேண்டி இருக்குது. எதிரி தான் அழிக்கப்பட்டான், யாருமே இல்லாம போயிடுச்சு. இப்ப ஏத்துக்கிட்ட மக்கள் நல்ல மக்கள் மட்டும் இருக்கிறாங்க. இப்ப நல்ல மக்கள் மட்டும் இருக்கும்போது எப்படி தொழுவணும், எப்படி நோன்பு வைக்கணும், எப்படி ஜக்காத்து கொடுக்கணும், என்னென்ன சொல்லணுமோ அந்த மக்களுக்கு என்னென்ன அல்லாஹ் சொல்ல விரும்பினானோ அதுகளை எல்லாம் சொல்லி கொடுக்கணும் இல்லையா? அதை தருவதற்கு தான் அல்லாஹ் என்ன செஞ்சான்னு கேட்டா அங்க வர சொல்றான். எப்படி வர சொல்றான்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் சொல்லி இருந்தான் அல்லாஹ் ஒரு 30 நாள் மூசாவுக்கு நாம் வாக்களித்தோம். ஃபர்ஸ்ட் சொல்றான், வாதனா மூசா சலாசின் லைலா, மூசாவுக்கு 30 இரவுகளை வாக்களித்தோம் வருது. இந்த வாக்களித்தோம்னா என்ன அப்படிங்கிறதுல பலவிதமான கருத்துக்கள் சொல்றாங்க. வாக்களிக்கிறேன் மூசாவுக்கு 30 நாள் வாக்களிச்சோம்னா 30 நாள் வந்து தூசினா மலையில் உட்கார்ந்து வருத்தமா? அப்படி இல்ல, 30 நாட்கள் நோன்பு வைக்க சொன்னோம், 30 நாட்கள் சில வணக்க வழிபாடுகளை செய்ய சொன்னோம் அப்படிங்கிறதா எல்லாரும் கருத்து கொடுக்குறாங்க. அது ஆதாரம் கிடையாது. ஆனா அதான் கருத்தா இருக்க முடியும். 30 நாள், ஏன்னா அவர் 30 நாள் அங்கே இருக்கல, 30 நாளும் ஒரு வந்து தூர்சினா மலைக்கு வந்துடல. 40 நாள் முடிஞ்ச பிறகுதான் தூர்சினா மலைக்கு வர்றாரு. 40 நாள் முடிஞ்ச பிறகு
தூர்சினா மலைக்கு அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று மூசா நபி வர்றாங்கன்னு சொல்லப்படுது குர்ஆன்ல. அப்படின்னா அந்த 40 நாளைக்கு அங்க வந்து இருக்க சொல்லி அல்லாஹ் சொல்லல, வேற என்ன சொல்லியிருக்கிறான்னு கேட்டா 40 நாளைக்கு என்னமோ செய்யுமாறு அல்லாஹ் உத்தரவு போட்டான். உன்னை வந்து 40 நாள் இங்க வரணும், அது வரைக்கும் சில வேலைகளை செய்யுன்னு சொன்னான். என்ன வேலைன்னு நமக்கு சொல்லப்படல. ஏதோ சில வணக்க வழிபாடுகளை செய்யுமாறு அல்லாஹ் சொல்லியிருப்பான். நோம்பா கூட இருக்கலாம், நோம்பு வேற அடிச்சு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஒரு 30 நாள் என்று நம்ம கட்டளை இட்டுட்டு அத்மம்னாஹா பி அஷ்ரின், பிறகு மேலும் ஒரு 10 நாளை அதிகப்படுத்தி 40 ஆக்கினோம். அப்ப 40 நாளைக்கு பிறகு நம்மள்ட்ட நீ வரணும், இந்த இடத்துக்கு வரணும் என்று மூசா நபிக்கு நெஞ்சோம் வாக்களித்தோம். அப்ப வாக்களித்த உடனே மூசா நபி என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஓ கால மூசா அலி அஹிஹி, மூசா உடனே தன்னுடைய சகோதரரிடத்தில் சொல்கிறார், ஹாரூனிடத்தில் சொல்கிறார், உஹ்லுஃப்னி ஃபீ கௌமி, என் சமுதாயத்தில் வந்து நீ எனக்கு கலீஃபாவாக இருந்து கொள், என்னுடைய பிரதிநிதியா நான் போயிடுவேன்ல, என் இடத்தில் இருந்து நீ பணியாற்றி கொண்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு அஸ்லிஹ, அந்த மக்களை நான் போறேன், இறைவன் கூப்பிட்டு இருக்கிறான், நான் போறேன், போயிட்டு வர்ற வரைக்கும் நீ என்ன செஞ்சுக்கணும், இந்த மக்களை கரெக்ட் பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு வலா தத்தபி சபீலல் முஃப்ஸிதீன், குழப்பவாதிகள் வழியை பின்பற்றாதே, குழப்பங்களுக்கு பண்ணுவான், அவங்க சொல்ல கேட்டுப்படாத, நீ தான் வழி நடத்தணுமே தவிர அவங்க உன்னைய வழி நடத்துற மாதிரி ஆக்கிவிடாத அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போறாரு ஹாரூன் நபிக்கு, வலா தத்தபி சபீலல் முஃப்ஸிதீன், குழப்பவாதிகளுடைய பாதையை நீ பின்பற்றாதே அப்படின்னு சொல்லி ஹாரூனை நியமித்து விட்டு மூசா நபி போறார்கள். அதை சொல்றாங்க தொடர்ந்து அதுலயே 7:142 143 வலம்மா ஜா மூசா லிமீகாத்தினா, மூசா நான் வாக்களித்த அந்த இடத்திற்கு வந்த பொழுது, அதான் தூர் மலையிலே வலப்புறம் வேற ஒரு சூழலால வந்துருச்சு, அந்த இடத்திற்கு வந்த பொழுது கல்லமஹு ரப்புஹு, அவரிடத்தில் இறைவன் பேசினான். மறுபடியும் முதல் ஒருக்கா பேசியிருக்கிறான், இரண்டாவது தடவை மூசா நபியோடு அல்லாஹ் வந்து 2 டயத்துல பேசியிருக்கிறான், இதுல விளங்குது. கல்லமஹு ரப்புஹு, இரண்டாவது முறையாக அல்லாஹ் வந்து இதுக்கு அதிகமாக பேசியிருக்கலாம், இடையில சொல்லப்படல. இது 2வது தடவை பேசல கன்ஃபார்ம், குறைஞ்சபட்சம் 2 பேசியிருக்கிறான், இடையில பல தடவை பேசியிருக்கலாம். இப்ப 2வது தடவையாக கல்லமஹு ரப்புஹு, இறைவன் அவரிடத்தில் பேசினான். பேசணும்னு இப்ப என்ன பண்றாருன்னா, முதல் தடவை கேட்கல, இப்ப 2வது தடவை தான் கேட்கிறாரு. முதல்ல அல்லாஹ் நம்மள்ட்ட பேசியிருக்கிறான், இப்பவும் பேசுறான், நம்மள்ட்ட பேசுற அல்லாஹ்வை பார்த்தா என்ன, இப்பதான் அவருக்கு ஆசை வருது. அவர் அல்லாஹ் கூப்பிடுறானா இறைவனை பார்க்கணும்னு சொன்னாரு, அது நடக்கிறது இப்பதான். முதல்ல கேட்கல, முதல்ல பேசும்போது கையில என்னன்னு கேட்கும்போது அது கை தெரியுதுன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. பார்க்கணும்னு கேட்க ஒரு தோணவே இல்லை, இறைவனை பார்க்கணும்னு அப்போலாம் கேட்கல. 2வது தடவை பேசணும்னு சொல்றாரு, கால ரப்பி அரிணி அங்குரு இலைக்க, இறைவா உன்னை பார்க்கணும், கொஞ்சம் என்னை காட்டுவேன் அப்படிங்கிறார். இறைவன் அவர் இடத்துல அதாவது 40 நாளைக்கு தவம் இருந்த பிறகு என்ன அல்லாஹ் செய்ய சொன்ன பிறகு தூர் சினா மலைக்கு வருகிறார். வந்தவன அல்லாஹ் பேசுறான், பேசுறவன காட்டுங்கிறார். என்ன காட்டு, அங்குரு இலைக்க அரிணி, உன்னை எனக்கு காட்டு, அங்குரு இலைக்க, உன்னை நான் பார்க்க வேண்டும். பேச்ச மட்டும் கேட்கிறேன், ஆளை பார்க்காம என்ன நல்லா இல்ல, பேசுறீங்களா அவ கேட்கறல, காதுல கண்ணுக்கும் காட்டு, அவ காது கொடுத்த விருந்தை கண்ணுக்கும் கொடுன்னு கேட்கிறார். கேட்ட உடனே அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, காலலன் தரானி, ஒருபோதும் என்னை பார்க்க மாட்டாய். அல்லாஹ் சொன்ன பதில் என்ன, காட்ட மாட்டேன்லாம் சொல்லல, நீ காணவே மாட்டாய், லன் தரானி, ஒருபோதும் என்னை நீ காணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். வலாக்கின் உன்னுர் இலல் ஜபல், அதோ அந்த மலையை பார். மலையெல்லாம் நிக்கிறாங்க, தூர்சினா மலையெல்லாம் நிக்கிறாங்க மலை அடிவாரத்துல, அதனால மலை பக்கத்துல இருக்குது. அப்ப உன்னுர் இலல் ஜபல், அந்த மலையை நோக்கி பார். இனிஸ்தகர்ர மகானஹு ஃபஸௌப தரானி, அது அந்த இடத்துல அப்படி இருந்து விடுமையானால் என்னை நீ பார்க்கலாம், அது அதே இடத்துல இருக்குமையானால் என்னை பார்க்கலாம். மலையை முதல்ல பாரு, அந்த மலையை வந்து அதே இடத்துல இருந்துருச்சுன்னு சொன்னா அப்புறம் நீ என்னை பார்க்கலாம் சொன்னா அல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்றான் அதுக்கப்புறம் என்ன செய்யறான்னு கேட்டா, ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபல், இறைவன் அவருடைய இறைவன் தன்னை அந்த மலைக்கு மட்டும் காட்டுகிறான். அல்லாஹ் வந்து இவருக்கு காட்டாம அவனுடைய பிரகாசத்தை, அவனுடைய ஒளியை அந்த மலையின் மீது பாய்ச்சுகிறான். மலைக்கு நேரம் இவர் மேல படாம, இப்ப லேசர்ல அடிக்கிறோம்ல, லேசர் லைட் அடிக்கிறோம்லங்க, லேசர்ல அடிச்சா வந்து உங்களை தாண்டிலாம் போய் உங்க மேல படாது. லேசர் லைட் அடிச்சுன்னு வைங்களேன், லேசர் அடிச்சா கரெக்டா அந்த ஒற்றுமை நிலை இருக்கு பாருங்க, அதுல ஓனாவுல உள்ள அந்த வட்டம் இருக்கு, அதுல அடிக்கலாம் கரெக்டா, உங்களுக்கு எல்லாம் தெரியாது போறது. அந்த மாதிரி அல்ல, லேசர் மாதிரி அடிக்கிறான். இப்படி அடிக்காம விரிஞ்ச மாதிரி லைட் அடிக்காம எப்படி அடிக்கிறான், இப்படி அடிக்கிறான், ஷார்ப்பா கரெக்டா அடிக்கிறான். அப்படி அடிச்சவன் அது மலை மேல படுகிறது, இவர் மேல படவில்லை. அது கிட்டத்தட்ட 2 பேர் இருக்கிறாங்க. மூசா நபி இங்கதான் இருக்கிறாரு, அங்கதான் மலை இருக்குது,
இவர் மலைக்கு அடிவாரத்து கீழே நின்று பேசிட்டு இருக்காரு. மலை உச்சியில அல்லாஹ் வந்து வெளிச்சத்தை கொடுக்குறான். அந்த வெளிச்சத்தை எப்படி கொடுக்குறான்னா இப்படி கொடுக்கல, டார்ச் லைட் மாதிரி கொடுக்கல, இந்த லைட்ல வந்து வருது இப்படி கொடுக்கல, லேசர் மாதிரி கொடுக்கலாம். அப்ப லேசர் லைட் மாதிரி இந்த மலைக்கு அடிச்ச உடனே என்ன நடக்குதுன்னு கேட்டா ஜஅலஹு தக்கா, மலையை தூள் தூளாக ஆக்கி விட்டான். அல்லாஹ்வுடைய வெளிச்சம் தான் பட்டுச்சு மலையில, மலை தூள் தூளாகி விட்டது. ஹர்ர மூசா சைகா, மூசா அங்கேயே மூர்ச்சித்து விழுந்து விட்டார். இதை பார்த்துட்டு மலை தூள் தூளான என்ன செய்வீங்க? பார்த்துக்கிட்டு இருக்கும் ஏதாவது கட்டண பசுமை விழுந்தா என்ன செய்வீங்க? அதிர்ச்சி அடைகிற மாட்டீங்களா? அப்ப ஹர்ர மூசா சைகா, மூசா மூர்ச்சித்து விழுந்து விட்டார். ஃபலம்மா அஃபாக, மூர்ச்சை தெளிந்த பிறகு கால சுப்ஹானக துப்து இலைக்க, யா அல்லாஹ் நீ தூய்மையானவன், உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உன்னை பார்க்கணும்னு சொன்னது பாவம். இஸ்லாத்துல அல்லாஹ் பார்க்கணும்னு நினைச்சால பாவம், கேட்டால பாவம். யா அல்லாஹ் உன்னை பார்க்க வாய்ப்பு தான் துஆ செஞ்சாலே பாவம். கேட்க கூடாது. பார்க்க முடியாம அல்ல ஆக்கிட்டாங்கிறான். பார்க்கத்தான் செய்வேன்னு சொன்னீங்கல்ல, அது குற்றம். மூசா நபி ஒருக்கா கேட்டு அவர் தௌபா செய்கிறார். சுப்ஹானக துப்து இலைக்க, உன்னிடத்தில் நான் தௌபா செய்து கொண்டேன். ஆனா அவ்வளவு முஃமினீன், நான் முதலில் நம்பக்கூடியவனா இருக்கிறேன். பார்க்காம நான் உன்னை முழுசா நம்புறேன். ஃபர்ஸ்ட் நம்பிக்கை நான் தான், பார்க்கணும்னு அவசியம் இல்ல, நான் பார்க்காம நம்பிடுறேன் அப்படின்னு சொன்னார்னு சொல்லி 7வது அத்தியாயத்தில் 142 143 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுல என்ன நமக்கு விளங்குதுன்னு கேட்டா, மூசா நபி அவர்களை அல்லாஹ் அழைத்து 2வது தடவை பேசுகிறான். பேசின பிறகு பார்க்கணும்னு கேட்கிறாரு, பார்க்கிறது எல்லாம் மறுத்துட்டான். இந்த இடத்துல நம்ம அந்த பார்க்கிறத பத்தி உள்ள ஒரு சட்டத்தையும் தெரிஞ்சுக்கணும். வரலாறு ஒண்ணு வேதம் கொடுக்கறோம் நடக்கல, அவர் அந்த கோரிக்கை எடுத்துனா நடக்குது. வேதம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கோரிக்கை என்ன? பார்க்கணுங்கிறாரு, முடியாதுன்னு. அப்ப இந்த பார்க்கிறத பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, மூசா நபிக்கு மட்டும் இந்த சொல்லல. 2வது அத்தியாயத்துல பக்ராவுல 55 56 வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு கேட்டா, மூசா நபி அல்லாஹ்ட்ட கேட்ட மாதிரி மூசா நபிட்ட அவங்க வந்து கேட்டாங்க. மூசா நபியுடைய சமுதாயம் இன்னும் அல்லாஹ்ங்கற அங்க காட்டு அல்லாஹ்வை, அல்லாஹ் காட்டு என்ன அல்லாஹ்ங்கற அல்லாஹ் காட்டாம என்ன அல்லாஹ்னு சொல்றேன்னு மூசா நபிட்ட வந்து கேட்டாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது குல்தும் யா மூசா, நீங்கள் சொன்னீர்கள், இஸ்ரவேல் மக்களே நீங்கள் சொன்னீர்கள். என்ன சொன்னீங்க? யா மூசா லன் நுமின லக ஹத்தா நரல்லாஹ ஜஹரா, அல்லாஹ்வை நேருக்கு நேராக நாங்கள் பார்க்காத வரை நாங்கள் உம்மை நம்ப போவதில்லை. ரொம்ப நன்றி கெட்ட கூட்டவங்க. கடலை பழந்தெல்லாம் காட்டியிருக்கிறான், வானத்திலிருந்து மஞ்சள் செல்வான் அற்புதமான முறையில உணவு கேட்கிறான், உழைக்காம தின்னுட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு அற்புதத்தையும் பார்த்துவிட்டு கேட்கிறாங்க, அல்லாஹ் நேர காட்டு அப்படின்னு கேட்கிறாங்க. ஹத்தா நரல்லாஹ ஜஹரா, அல்லாஹ்வை நேருக்கு நேரா பார்க்காமல் நாங்கள் நம்ப மாட்டோம்னு சொன்னீர்கள். ஃபஅஹதத்துக்கும் ஸாயிகத்து வஅன்தும் தன்துரூன், ஒரு பெருத்த சத்தம் உங்களை தாக்கியது. பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே தாக்கிருச்சு. சும்ம பாசனாக்கும் இன்பாதி மௌத்திக்கும், உங்களை சாகடித்த பிறகு பிற உயிராக்கினேன், பிழைக்க செய்தேன் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் பார்க்கணும்னு சொன்னதுக்கு அல்லாஹ் கொடுத்த பனிஷ்மென்ட் என்ன தெரியுமா? ஒரு கடும் சத்தம், க்ளோஸ். இருந்தாலும் அல்லாஹ் போனா போதும் அல்லக்கும் தஷ்குரும், நீங்க நன்றி செலுத்துவதற்காக வேண்டி சும்ம பாசனாக்கும் இன்பாதி மௌத்திக்கும், நீங்கள் மௌத்தான பிறகு உங்களை நான் உயிரோடு எழுப்புனேன், போனா போதும் எழுப்புனேன், நினைச்சு பாருங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப மூசா நபியுடைய சமுதாயத்தவர்கள் ஒரு தடவை அல்லாஹ் பார்க்கணும்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் அது கொடுத்த பனிஷ்மென்ட் என்னன்னா மௌத்து தான். தொலைச்சு கூட பார்க்கணும்னு பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு எல்லாம் சொல்லிவிட்டான். முடியாது. மூசா நபிக்கு அதான் சொன்னா, அவரும் மூர்ச்சையாகி தான் விழுந்தாரு. சமுதாயம் கேட்கும்போது அல்லாஹ் ஒத்துக்கிறது பெரிய டேஞ்சரான விஷயமா எல்லாம் எடுத்துக்கிறான். பார்க்கணும்னு கேட்கறதுக்கு பாருங்க, அது பெரிய டேஞ்சரான விஷயம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த தரிக்கான முறிது கொடுக்குறவங்க எங்கள்கிட்ட முறிது வாங்கினீங்க அல்லாஹ்வை காட்டுவோங்கிறாங்க. அப்படி சொல்லி மக்களை ஏமாத்துறாங்க. முறிது கொடுக்குறேன் மூசா நபி கேட்ட தொலைச்சு போட வேண்டாம், அதை பாரு அப்படிங்கிறான். மூசா நபி உம்மத்து கேட்கிறாங்க, அவ்வளவு அற்புதங்கள் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்தா, நமக்கு ஒண்ணுமே கொடுக்கல. அவங்களுக்கு அப்படி அதிசயமான முறையில் பெரிய காரியங்கள் எல்லாம் செஞ்சு கொடுத்தான். அதுக்கு பிறகு கேட்ட அந்த மக்களுக்கு அல்லாஹ் செஞ்ச பனிஷ்மென்ட் என்ன? மௌத்து தான். தொலைச்சு போடும். பார்க்கணும்னு பேசவே கூடாது. அது ஆன்மீகத்துடைய உச்ச நிலையெல்லாம் கிடையாது. பார்க்கணும்னு நினைக்கிறது ஆன்மீகத்துக்கு எதிரான நிலைமை. அல்லாஹ் பார்க்கணும்னு துன்யாவில் ஆசைப்படுவது இருக்குது, அது தப்பு. முடியாது, இந்த கண்ணை கொண்டு பார்க்க முடியாது. அந்த ஜோதி, அந்த பிரகாசத்தை, அந்த சாப்ப உனக்கு சூரியன் கிரகணம் பிடிக்குமோ சும்மா பார்க்க முடியுதா? அதுக்கு அதை போட்டுக்க இதை போட்டுக்கங்கிறான். சூரியனுக்கு ஒரு கிரகணம் ஏற்படும் பொழுது இந்த கண்ணை கொண்டு உனக்கு பார்க்க முடியல. அந்த சூரியனை படைச்ச ரப்புல் ஆலமீனை வந்து நீ எப்படி பார்க்குற? சும்மா போய் சூரியனை ஒரு 12 மணிக்கு பாருங்க பார்ப்போம். சாதாரண ஒரு சூரியனை உங்களால பார்க்க முடியலங்கும் போது இறைவனுடைய ஒளியை உங்களால் பார்க்க முடியாது. இந்த கண்ணை கொண்டு பார்க்க அந்த சக்தி எல்லாம் தரல. திரும்ப படைக்கும் போது மறுமையில அதை பார்க்கிற அளவுக்கு அல்லாஹ் நமக்கு பவரை தருவான். நம்ம வேற உடம்பாக்கிறானே, மறுமையில உள்ள உடம்புக்கு முதுமை வராது,
மறுமையில உள்ள உடம்புக்கு வந்து சோறு வராது, மறுமையில உள்ள உடம்புக்கு மலஜலம் வராது, மறுமையில உள்ள உடம்பு ஒரு வித்தியாசமான உடம்பு, அதனால கண்ணு வித்தியாசமா இருக்கும். அந்த கணக்கு கொண்டு பார்க்கலாம். அங்க அல்லாஹ் பாக்குறதுங்கிற டாபிக் வேற, மொத்தத்தையும் நம்ம மாத்தி போறான், அல்ல கிழவனையெல்லாம் இளைஞனாக்கி விட்டு போறான். அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலையில வந்து அது பார்க்கலாம். இங்க நடக்காது, உலகத்துல பார்க்கவே முடியாது சொல்ல போனா. அப்ப இதே மாதிரி எல்லாம் சொல்லி காட்டுறான். 4வது அத்தியாயம் 153வது வசனத்துல யஸ்அலுக அஹ்லுல் கிதாபி அன் துனஸில அலைஹிம் கிதாபம் மினஸ் ஸமா, வேதக்காரர்கள் முகமதே உம்மிடத்தில் வந்து கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள் தெரியுமா? வானத்திலிருந்து ஒரு புஸ்தகம் அப்படி இறங்கி வர்றதை காட்டு. அல்லாஹ்ட்ட இருந்து வேதம் வருதுங்கிறீல, இப்படி வரணும், நாங்க பார்த்துட்டே இருக்கணும், அப்பதான் அல்லாஹ்ட்ட இருந்து வந்து நாங்க நம்புவோம் என்று கேட்கிறார்கள். ஃபக்கத் ஸஅலு மூஸா அக்பர மின் ஸாலிக, மூசாவிடத்தில் இதை விட பெரிய விஷயத்தை கேட்டார்கள். உங்ககிட்ட ஏது புத்தகத்தை கேட்கிறாங்க, மூசாட்ட இதை விட பெரிய விஷயத்தை கேட்டார்கள். என்ன கேட்டார்கள்? ஃபகாலு அரினல்லாஹ ஜஹரா, அல்லாஹ்வை கண்ணுக்கு முன்னாடி காட்டு என்று கேட்டார்கள். இது பரவாயில்லை, உன்கிட்ட கேட்டது. உங்ககிட்ட வந்து புத்தகத்தை கேட்கிறாங்க, மூசாவிடத்தில் என்னைய கேட்டாங்க. அல்லாஹ் சொல்றான், என்னைய கொண்டாந்து காட்டுன்னு கேட்டுவிட்டாங்க. மூசாவிடத்துல பெரிய விஷயத்தை கேட்டாங்க. ஃபஅஹதத்துக்கும் ஸாயிகத்து பிலுல்மிஹிம், அவங்களுடைய அநியாயத்தின் காரணமாக ஒரு பெரிய ஓசை சத்தம் அவர்களை தாக்கியது. அநியாயங்கிறான். எது அநியாயம்? அல்லாஹ் பார்க்கணும்னு சொல்வது அநியாயம், காட்டுன்னு சொல்வது அநியாயம். அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, அது பெரிய கடுமையான குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 6வது அத்தியாயம் 103வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், லா துத்ரிகுல் அப்சார், எந்த பார்வைகளும் அவனை அடையாது. வஹு யுத்ரிகுஹு, அவன் இந்த பார்வைகளை அடைந்து கொண்டிருக்கிறான். அதாவது நம்ம பார்வையை எது அடைகிறதோ அதையெல்லாம் நம்ம பார்வையால் அடைய முடியும். இது வந்து என் பார்வையை அடைஞ்சால் என் பார்வை இதை அடைந்து விடும். இது வந்து என் பார்வை அடையுதுன்னா, என் பார்வைக்கு நேரம் நிற்கும் வைங்க, நின்றா என் பார்வையும் அதுக்கு நேரம் நின்றா பார்த்துரும். இது எனக்கு நேரம் இருக்கிறதுனால. அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் அவன் ஒவ்வொருடைய கண்ணையும் பார்க்கிறான். உங்க கண்ணை பார்த்துட்டு இருக்கான், என் கண்ணை பார்த்துட்டு இருக்கான், என் கண்ணை உங்க கண்ணை அத்தனை பேர் கண்ணை அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவனை உங்களுக்கு பார்க்க இயலாது அப்படிங்கிறது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவன் உங்களை வந்து அடைந்து உங்கள் பார்வையில் அடைந்து கொண்டிருக்கிறான். உங்களை அடைகிறான்னு கூட சொல்லல, உங்க பார்வையை அடைந்து கொண்டிருக்கிறான்னு அர்த்தம். உங்க கண்ணுடைய கருவிலையும் அவன் பார்க்கிறான், நேரத்தான் நிக்கிறான், உனக்கு பார்க்க இயலாது அப்படி சொல்லுகிறான். லா துத்ரிகுல் அப்சார், எந்த பார்வைகளும் அவனை அடையாது. வஹுவ யுத்ரிகுல் அப்சார், பார்வைகளை அவன் அடைகிறான். அப்ப பார்வைக்கு நேரம் நின்றும் கூட அவனை பார்க்க முடியவில்லை, மறைஞ்சுக்கிட்டு வச்சுக்கிறாங்க. அங்கேருந்து இந்த செவரை இந்த எல்லாத்தையும் ஊடுருவிட்டு நம்ம பார்ப்பான். அவன் இருக்கிற அரசியல் இருந்து 74 மாடி கட்டடமா இருந்தால் அத்தனை ஊடுருவி கொண்டு அவன் வந்து பார்ப்பான். நீ மட்டும் ஊடுருவி பார்க்கிறீங்களா? வயிற்றுல கருவுல உள்ளதை ஊடுருவி பார்க்கிற, ஆனா பெண்ணாண்டு கண்டுபிடிக்கிற, ஸ்கேன் பண்ணி சளி இருக்குதா இல்லையாண்டு எக்ஸ்ரேல உனக்கு பார்க்க வேண்டா, இதை படைச்ச ரப்புக்கு பார்க்க இயலாதா? நீ பார்க்கிறீங்களப்பா, ஒரு கருவியை வச்சு ஒரு மிஷினை வச்சுக்கிட்டு நீ உள்ள அம்பட்டையும் பார்க்கறியா இல்லையா? படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு வந்து அவன் தானே இந்த மூளையை உனக்கு கொடுத்துருக்கிறான். அவனுக்கு இந்த இதெல்லாம் கடந்துகிட்டு பார்க்கறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதெல்லாம் உனக்கு தான் தடை, அவனுக்கு தடை கிடையாது. அவன் இதெல்லாம் தாண்டிக்கிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கான். இதெல்லாம் தாண்டிக்கிட்டு நம்ம கண்ணையே பார்ப்பான். அவன் நம் கண்ணையே நோக்குகிற அளவுக்கு அவனுக்கு முடியும், நம்மால் அவனை பார்க்க முடியாதுன்னு சொல்லி 6வது அத்தியாயம் 103வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து அல்லாஹ் சொல்லி 25வது வசனத்துல 25வது அத்தியாயத்துல 21வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வகால அல்லதீன லா யர்ஜூன லிகானா, மறுமையில் நம்மை சந்திக்கவிருப்பதை நம்பாமல் இருக்கிறார்களே அவர்கள் சொல்கிறார்கள், லவ்லா உன்சில அலைனல் மலாயிகத்து அவ் நரா ரப்பனா, மாணவர்கள் எங்கள்கிட்ட வரணும், இல்லாட்டி அல்லாஹ்வை நாங்க பார்க்கணும், ரெண்டுல ஒன்று நடக்கணுங்கிறாங்க. மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கிற நம்பிக்கை இல்லாதவன் ரெண்டு கேட்கலாம். ஒண்ணு என்ன, நாங்க அல்லாஹ்வை நம்புறாங்க, மலக்க கொண்டாந்து நிப்பாட்டு, மலக்கு நிப்பாட்டுல அல்லாஹ் கொண்டாந்து நிப்பாட்டு. ஒண்ணு அல்லாஹ் வரட்டும், இல்லைன்னா வானவர்கள் வரட்டும், நீ வந்துகிட்டு அல்லாஹ்வுடைய தூதரை நாங்க நம்ப மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். லக்கத் இஸ்தக்பரு ஃபி அன்ஃபுஸிஹிம், அவர்கள் தங்களுக்குள்ளே ஆணவம் கொள்கிறார்கள். அல்லாஹ்வை பார்க்கிறேன்னு சொல்வது ஆணவம். இதுக்கு பேர் ஆன்மீகம் கிடையாது. நாங்க அல்லாஹ்வை பார்க்க வரைக்கும் அட்டம் சொல்றானே, இதுக்கு பேர் ஆணவங்க, ஆன்மீகம் கிடையாது, ஆணவம். இது இப்படி ஒரு ஆன்மீக இஸ்லாத்தில் கிடையாது. இதை தெளிவாக மறுக்கிறது குர்ஆன். அதே மாதிரி வந்து அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், மன் ஹத்தஸக அன்ன முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஆ ரப்பஹு ஃபக்கத் கதப், எவன் ஒருவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமது இறைவனை பார்த்தார்கள் என்று உன்னிடத்திலே சொல்கிறானோ அவன் பொய் சொல்கிறான். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், மன் ஹத்தஸக அன்ன முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஆ ரப்பஹு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது இறைவனை பார்த்தார்கள் என்று யார் உன்னிடத்தில் அறிவிக்கிறானோ அவன் பொய் சொல்லுகிறான்.
ஏன் பொய் சொல்கிறான் என்று கேட்டால் ஒவ்வொரு கூறு லாத்துதிரிக்குள் அப்சார், அல்லாஹ் சொல்லுகிறான் என்னை பார்வைகள் அடையாது என்று. அப்படி சொல்லும் போது குர்ஆனை ஆதாரம் காட்டுறாங்க ஆயிஷா நாயகி, அல்லாஹ் சொல்லுகிறான் பார்வை அடையாது என்று. அப்படி இருக்கும்போது இப்ப ரசூலுல்லாஹ் பார்த்தாங்கன்னு ஒருத்தன் சொன்னானே, ஆனால் அவன் பொய்யன் என்று ஆயிஷா நாயகி சொன்னது சஹீஹுல் புகாரியில 3234, 4855, 7380 ஆகிய ஹதீஸ்களை நீங்க பார்க்கலாம். பார்க்க முடியாது, ரசூலுல்லாஹ் பார்க்கல. சஹீஹ் முஸ்லிம்ல 261வது ஹதீஸ், ஹல் ரஅய்த ரப்பக, உங்கள் இறைவனை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அபூதர் அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வை நீங்க பார்த்திருக்கிறீங்களா ரசூலுல்லாஹ்ட்ட? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கால நூறுன், அவனோ ஒளிமயமானவன், அண்ணா உராகு, அவனை எப்படி நான் பார்க்க முடியும்? அவன் ஒளிமய, அந்த ஒளி எப்படி எனக்கு பார்க்கிறது? முடியாதுன்ட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கல, மூசா நபி பார்க்கல, உலகம் படைக்கப்பட்டதுல இருந்து அழிக்கப்படுற காலம் வரைக்கும் வரக்கூடிய எந்த மனிதனும் இறைவனை பார்த்தது இல்லை. இது இஸ்லாத்தில் ஒரு பெரிய ஒரு சிறப்பு. இந்த கொள்கை இருக்கிறத, கடவுளை மனிதன் காண இயலாதுங்கிற கொள்கை இருக்குதே, இதுல நமக்கு பெரிய நன்மை இருக்கு, கேடு கிடையாது. என்ன நன்மை தெரியுமா? கடவுளை சில ஆட்க பார்க்கலாம் என்று இருந்தால் எல்லாரும் உங்களை ஏமாத்திட்டு போயிடலாம். நான் வருவேன், நேத்தாய பார்த்துட்டு நல்லாவே அப்படின்னு சொல்ல உங்கள்கிட்ட உருட்டி போயிடுவேன். போய்கிட்டு இருக்காங்களே, உலகம் பூரா பாக்குறோமே, என்ன கடவுள் வந்தாரு, அந்த சாயந்தரம் வந்தாரு, காலையில பார்த்தேன், நேற்று பார்த்தேன்னு சொல்லிட்டு தானே மக்களை ஏமாத்திட்டு இருக்கான் உலகம் முழுவதும். ஆன்மீகத்தின் பெயரால் நடக்கிற சுரண்டல்களுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா, கடவுளை ஆமா ஞானிகள் பார்ப்பாங்க, மகான்கள் பார்ப்பாங்க, பார்த்து இருக்கிறாங்க, போது அவங்க வித்தியாசமான ஆளுக்க அவங்க என்ன வேணா செஞ்சிருவாங்க. இந்த நம்பிக்கை தானங்க அவ ஆன்மீகத்தின் பெயரால சுரண்டக்கூடியவர்கள் உருவாவதற்கு காரணமா இருந்துச்சு. அது இங்கே நடக்காது. இஸ்லாத்தின் பெயரால பெரிய ஆன்மீகத்துறை உச்சங்கள் அவுலியா மகான் இருக்கட்டும், அல்லாஹ் பார்த்தேன்னு சொன்னா பிடிச்சிட வேண்டியதான். அல்லாஹ் பார்த்தியா, அல்லாஹ் பார்த்தா சைத்தானி போய் சொல்ற, அல்லாஹ்வெல்லாம் பார்க்க இயலாது. அப்ப இஸ்லாத்தின் பெயரால நான் அல்லாஹ் பார்த்தா நீ அல்லாஹ், அந்த மாதிரியான பேச்சு அல்லாஹ் தடுத்ததன் மூலமாக நம்மளை ஏமாத்த விடாம காப்பாத்திருக்கான். பார்த்தீங்களா? இல்லன்னா என்ன ஆயிருக்கு? இப்படி ஒரு கொள்கை இருந்தா நானே பார்ப்பேன், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, ஏமாத்துறதுக்கு சிம்பிளா அல்லாஹ் பார்த்தேன்னு விட்டுருவாங்க, முடிஞ்சிருமா கதை. ஒரு பாதி பேர் ஏமாறுவே இல்ல மார்க்கத்தில் கொள்கையா இருந்தா. இப்ப ஏமாற மாட்டீங்க, மார்க்கத்தில் இல்லைன்னு ஏமாற மாட்டீங்க. மார்க்கத்திலே எல்லாம் பார்க்கலாம் ஒரு அம்சம் சொல்லப்பட்டு இருந்தா பாதி பேர் பார்த்துட்டு பார்த்தேமா, பாதி பேர் பார்க்காம பார்த்துருவான. அப்ப என்ன பண்றது? இந்த பார்க்காம பார்த்தேன் ஏமாத்திட்டு போயிருவாங்க நம்மள. அப்ப நம்மளை எவ்வளவு பெரிய கிருபை செய்திருக்கான்னு பாருங்க. அல்லாஹ் இந்த வாசலை திறந்து விட்டோம்னு சொன்னா மக்களை ஏமாத்தி விடுவாங்க. இல்லாட்டி அல்லாஹ் பார்க்க வைக்கிற பெரிய விஷயமா? எந்த அல்லாஹ் மறுமையில நம்மளை பார்க்கிற மாதிரி செட்டப் பண்ண போறானோ அதை இப்பவே ஒரு 2 நாளுக்கு பண்ணி காட்டிட்டு போலாம, பெரிய விஷயமா அவனுக்கு? இந்த கண்ணுக்கு அந்த சக்தியை கொடுக்கிறது பெரிய காரியமா? அல்ல அவன் தன்னுடைய ஒளியை ஒரு குறைச்சி நமக்கு தருவது, உன் கண்ணுக்கு ஏற்றவாறு தருவது பெரிய காரியமா? நம்மளே ஒரு குழந்தையை தூக்குறோம், ஒரு ரவுடி அணைக்கிறோம், ஒரே மாதிரி அணைக்குவோம். நம்ம அதே கையை கொண்டு தான் தூக்குறோம். ஒரு ரவுடி அணைக்கும் போது எலும்புனா நொறுங்க மாதிரி கட்டி பிடிப்போம். மல்யுத்தத்துல நம்ம குழந்தையை தூக்கும் போது 5 நேரம் தூக்குவோம். நம்மளுக்கே இப்படி டெக்னிக்கா தூக்க தெரியும் போது அல்லாவுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க கண்ணுக்கு தகுந்த மாதிரி வரையலாதா? ஏன் அல்லாவுக்கு அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா சில ஆட்களுக்கு மட்டும் தாப்பான், உனக்கு பாக்குற மாதிரி நான் வர்றேன், இந்த பாத்துக்க அப்படின்னு அவனுக்கு காட்ட இயலும். உனக்கு முடியும், எனக்கு முடியல. குரங்கு வாயில தான் கவிக்கு போடு, குட்டியை கடிக்க மாட்டேங்குத. உன் கையை கொடுத்தா கடிச்சு தனியா தூக்கி எடுத்துருமே. குரங்குடைய அது குரங்கு வாயில கவிக்கிட்டே தாண்டும், கீழே விடாது, குட்டிக்கு காயம் ஏற்படாது. அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஜீவன்கள் பகுத்தறிவில்லா ஜீவன் செய்யும் போது அல்லாஹ் அப்படி இடத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் செய்ய இயலும். அவனுக்கு முடியாதது ஒண்ணும் கிடையாது. அவன் இந்த வாசலை திறக்க விரும்பல. இது மக்களுக்கு கேடா போயிடும். சில ஆளுகளுக்கு காட்டணும்னா காட்டாதவன்லாம் சேர்ந்து மக்களை ஏமாத்தி விடுவாங்க அப்படின்னு எல்லாம் நினைச்சா என்ன பண்ணி விட்டான், இந்த வாசலை அடைச்சு விட்டான். பேசாத, பார்க்கணும்னு பேசிடாத. அது இல்லாமங்க பார்த்துட்டு நம்புறது, அதுக்கு என்ன பெரிய நம்பிக்கைங்கிற, அதுக்கு என்ன ஒண்ணு பெரிய பரிசு தர்றது, என்னென்ன அள்ளி தரப்போறான்ல, இதெல்லாம் பார்த்து கொடுங்க நம்புறதுல உனக்கு என்ன பரிசு உனக்கு தர முடியும்? அல்லாஹ் நேர பார்த்தாம அல்லாஹ் இருக்கிறான், இதுக்கு என்ன பரிசு தர்றது? என் கையில உள்ள ஒரு இதை பார்த்துட்டு இது இருக்கு கையில, நம்பினா இதை தர முடியுமா? இது பார்த்துட்டு நம்பினா இதுக்கு பரிசு தருவானா? பார்த்தா நம்பிதான் ஆகணும். அப்ப ஆட்கள் அதிகாரம் அதுகளை பார்த்துட்டு நம்புறதுலதான் பரிசு தர முடியும். சிறந்த கூலி தர விரும்புவான். அப்ப சிறந்த கூலி விரும்புவதா இருந்தா இந்த சுத்தி இறைச்சிருக்கேன் பார்த்துக்க, நான் யாருங்கிறத காட்டிட்டேன், இதை வச்சு நீ நம்புறத நம்பிட்டு போ அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அதனால இறைவனை பார்க்க முடியாது என்பது நமக்கு நன்மை. யாராவது பார்த்தேன் நாளைக்கு ஏமாத்தினாங்கன்னா நம்பிராதீங்க, கண்டிப்பா பார்க்க முடியாது. அல்லாஹ் என்ன செய்ய முடியாது, யாருமே
பார்க்கல. இதை விளங்கிக்கணும். அடுத்தது என்ன, அந்த சம்பவத்துக்கு வருவோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்களா இல்லையா? வந்த உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா தூர் சீனா மலைக்கு வந்துடுறாங்க. வந்தவன அல்லாஹ் கேட்கிறான், வமா அஜலக அன் கௌமிக யா மூசா, மூசாவே உன் சமுதாயத்தை விட்டு விட்டு விரைந்து எதற்கு ஓடி வந்து விட்டாய், ரொம்ப அவசரமா ஓடி வந்துட்டியே என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப மூசா நபி சொல்கிறார்கள், ஹும் உலாயி அலா அஸரி வ அஜில்து இலைக்க ரப்பி லிதர்லா, அவர்கள் இதோ எனக்கு பின்னாடி வந்து கொண்டிருக்கிறார்கள், நீ பொருந்திக் கொள்வதற்காக நான் விரைந்து வந்தேன் இறைவா அப்படின்னு சொல்றார். இதுல நமக்கு என்ன விளங்குதுன்னு கேட்டா, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை மட்டும் அல்லாஹ் வர சொல்லுன்னு விளங்குது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை மட்டும் வர சொல்லல, அதுக்கு அவங்களையும் பின்னாடி சேர்த்து வர சொல்லிருக்கான் அல்லாஹ், சமுதாயத்தையும் வர சொல்லியிருக்கிறான். இவர் என்ன பண்றாருன்னா அல்லாஹ் பார்க்கிற அந்த ஆசையில அல்லாஹ் கூப்பிட்டான்ல, நீ மெதுவா நான் ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகப்பத்துல என்ன அப்படி அவர் சொல்றாரு, நீ பொருந்திக் கொள்வதற்காக வேண்டி நீ மெதுவா வர்றபடி வா, ஒன்னையுமா நாம நான் இறைவன் என்னை கூப்பிட்டு இருக்கிறான், ஒன்னு வேண்டா சாவகாசமாவா, எனக்கு சோறு ஒன்றும் தேவையில்லை, நான் பாட்டு ஓடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமா வந்திருக்கான்னு விளங்குது. அல்லாவே கூப்பிட்டு கேட்கிறான், என்ன போல அவசரம், மெதுவா வர வேண்டியதானே, எல்லாரும் சேர்ந்து வர வேண்டியதானே. அப்ப அல்லாஹ் எப்படி கேட்கிறான்னு கேட்டா, வமா அஜலக அன் கௌமிக யா மூசா, மூசாவே உன் சமுதாயத்தை விட்டு விட்டு நீ விரைந்து வந்தது என்ன, ஏன் விரைந்து வந்தாய்? அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஹும் உலாயி அலா அஸரி, அவர்கள் இதோ எனக்கு என்னுடைய அடிச்சுவட்டிலே வந்து கொண்டிருக்கிறார்கள், வ அஜில்து இலைக்க ரப்பி லிதர்லா, நீ பொருந்திக் கொள்வதற்காக நான் வந்து விரைந்து வந்தேன். நீ விரைந்து வந்துட்ட, அங்க என்ன நடந்திருக்கு தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், நீ வந்துட்டப்பா, நீ இவ்வளவு வேகமா வர்றதுக்கு இடையில அங்க கதையே வேற நடந்து போச்சு, உன் பின்னாடி எல்லாம் ஒருத்தரும் வரலன்ட்டான்ல, இவங்க பின்னாடி எல்லாம் வரல. அங்க என்ன ஆச்சுன்னு கேட்டா, இந்த சாமுரிங்கிறவன் வேற ஒரு வேலையை பண்ணி மூசா அல்லாட்ட போனார்ல, தப்பான இடத்துக்கு போயிட்டார். இந்த இருக்கு அல்ல அங்க உட்கார விட்டான், அம்பிட்டு போய் அவன் என்ன பண்ணி விட்டா, அவங்க மூசா வருவான்னு பார்த்துட்டு அல்ல, இது அல்ல சொல்லி கொடுக்குறான் மூசா நபிக்கு. நபிமார்களுக்கு மறைவான விஷயம் தெரியாது என்பதற்கு இது ஒரு ஆதாரம். இவர் வர்றாரு, இப்பதான் வந்து சேர்றாரு, ஒரு நாள் தான் இருக்குது, முந்தி வர்றாரு 40 நாள் முடிச்சுட்டு ஒரு நாள் முந்தி வந்திருப்பாரு. இந்த ஒரு நாளைக்கு இடையில் அங்க வேற விஷயம் நடந்து போச்சு. அந்த வேற விஷயம் நடந்தது மூசா நபிக்கு தெரியல. அல்லாஹ் சொல்றான், இன்னா கதுபத்தன்னா கௌமக மின் பாதிக்க, மூசாவே நீங்க வந்த பிறகு உன் சமுதாயத்தை நாம் சோதித்து விட்டோம். வஅலல்லஹும் சாமரி, சாமரிங்கிறவன் அவங்களை கெடுத்து விட்டான். நீங்க வந்துட்டியா, பின்னாடி வருவாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா, கெடுத்து நான் முடிஞ்சு வரவிட மாட்டாங்க, சாமரி கெடுத்து விட்டான் அப்படின்னு நல்லா சொல்றான். என்ன கெடுத்தானுங்க சொல்லல. 20வது அத்தியாயத்துல 83ல இருந்து வருது இது. உடனே ஃபரஜா மூசா இலா கௌமிஹி கல்பான அஸிஃபா, உடனே மூசா அவர்கள் கோபத்தோடும் கவலையோடும் சமுதாயத்தில் திரும்பி வர்றாங்க. ரெண்டு வரணும், நல்லடியாருக்கு ஒரு தாயி ஒரு பிரச்சாரகனுக்கு ரெண்டும் வரணும், கவலையும் படணும் கோபமும் வரணும். சமுதாயம் தப்புல போகுதுங்கிற அடிப்படையில் கவலையும் படணும். வெறும் கோபம் வந்தா எதிர்ப்பது, அது எதிரி மேலதான் கோபம் வரணும். சமுதாயம் தப்பு செஞ்சுன்னு சொன்னா ஒரு தந்தைக்கு என்ன இருக்கு, ஒரு மகன் தப்பு செஞ்சான்னு சொன்னா கோபம் வரும், இப்படி போனா இப்படி பேர கெடுக்கிறானே அப்படி கவலையும் வரும். கவலையும் கோபமும் சேர்ந்து இருந்துச்சுன்னு சொன்னா அது அக்கறைன்னு அர்த்தம். வெறும் கோபம் இருந்துச்சுன்னா அதுக்கு அக்கறை கிடையாது, எக்கறை தொலைறான்னு அர்த்தம். மூசா நபியை பொறுத்த வரைக்கும் ஒரு தந்தை மகன் மீது செலுத்துற அக்கறை கொண்டிருந்ததுனால அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டலாம். கல்பான அஸிஃபா, கோபத்தோடும் கவலையோடும் இப்படி போயிட்டாங்களேங்கிற கவலை, இவ்வளவு அற்புதத்தை அனுபவிச்சுட்டு போயிட்டாங்க கோபம். அப்ப கோபத்தோடும் கவலையோடும் மூசா அவர்கள் தம்முடைய சமுதாயத்திலே திரும்பி சென்று, யா கௌமி என் சமுதாயமே, அலம் யஇதுக்கும் ரப்புக்கும் வஅதன் ஹஸனா, உங்கள் இறைவன் அழகான வாக்குறுதி உங்களுக்கு அளிக்கவில்லையா? அழகான வாக்குறுதி என்னிடத்தில் வாங்கன்னு உங்களை கூப்பிட்டான், அழகான வாக்குறுதி உங்களுக்கு அளிக்கவில்லையா? அவதால அலைக்குமுல் அஹ்து, அல்லது காலம் தான் அதிகமாகி விட்டது, ஏன்னா போய் 6 மாசமா ஆச்சு, ஒரு நாள் தர ஆச்சு. அவர் சொல்றாரு, ஒரு நாள் 2 நாளைக்குள்ள எப்படி போயிருவீங்க? காலம் நான் பிரிந்து சென்ற காலம் தான் உங்களுக்கு நீண்டு விட்டதா? அல்லது அம் அரத்தும் அஹில்ல அலைக்கும் கலபும் ரப்பிக்கும், அல்லது உங்கள் இறைவனுடைய கோபம் உங்களுக்கு இறங்க வேண்டும் என்றே முடிவு செய்து விட்டீர்களா? கோபம் இறங்கட்டும் வேணும் பண்ணீங்களா? அல்லாஹ்வுடைய கோபம் வரட்டும் என்று செஞ்சு அகலத்தும் மோஇதி, நான் வாக்களித்த இடத்தை மீறி விட்டீர்களா? என்னுடைய வாக்கை நீங்க மீறி விட்டீர்களா அப்படின்னு சொன்ன உடனே கேட்கிறாங்க. அப்ப இந்த சாமுரிங்கிறவன் கெடுத்து விட்டான்னு விளங்குது, கெடுத்தவன கோபமா வர்றாருங்கிறது விளங்குது. வந்தவங்களை கண்டிக்கிறார். அவங்க என்ன சொல்றாங்க, மூசா நபி வந்தவனா ஒரு விஷயமே விளங்குது, ஆகா மூசா நபியே இந்த காலமாட்டை தேடி போனதா, அந்த காலமாட்டு சம்பவம் பின்னாடி வருது, எப்படி செஞ்சாண்டு இதுல வருது. மூசா நபி இங்கதான் போனான்னு சொல்லி ஏமாத்தி போட்டான்னு இந்த வர்றாரு அவரு, வேற இடத்துக்கு போயிட்டு
அப்படின்னு சொல்லி அப்பதான் எங்களுக்கு உரைக்கிற சமுதாயத்துக்கு ஆளு மா அகலபனா மௌஇதக பிமீக்கினா, எங்கள் சுய முடிவோடு நாங்கள் இப்படி நாங்கள் மீறிவிடவில்லை. வலாக்கின்னா ஹும்மில்னா அவுசாரம் மின் ஸீனத்தில் கௌம், இந்த சமுதாயத்தினுடைய அலங்கார நகைகளிலிருந்து நாங்கள் அந்த கெடுக்கப்பட்டு விட்டோம். கதபுனாக, அந்த நகைகளை எல்லாம் நாங்கள் தூக்கி போட்டோம். கதாலிக்கு அல்க சாமுரி, சாமுரிகளை இப்படித்தான் எங்களுக்கு தூண்டி விட்டுட்டான். நகைகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கொடுத்தோம் என்ன ஆச்சுன்னு சொன்னா அவங்களே சொல்லி கேட்டாங்க. அந்த நகைகளில் இருந்து ஒரு காளை மாட்டு கன்றை, காளை சிற்பத்தை அவன் உண்டாக்கினான். அது எப்படிப்பட்ட காளை சிற்பம்னா ஜசதன். ஜசதுனா என்ன? சதையும் எலும்பும் ரத்தமும் உள்ளதுக்கு பேர் தான் ஜசதுங்கிறது. காளை சிற்பத்தை அவன் செய்கிறான். அது எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அந்த சதையும் ரத்தமும் உள்ள காளை கன்றாக நகையிலிருந்து மாத்திடுறான். நகையை தூக்கி போட்ட உடனே லஹு ஹுவார், அதுக்கு சத்தம் வேற போடுது. மாடு கத்துற மாதிரி கத்துது. இதை பார்த்தா ஏமாத்துறானா இல்லையா? உங்க நகையெல்லாம் கொண்டு வாங்க, மூசா நபி போன இடத்த நான் உங்களுக்கு காட்டி தர்றேன். அவர் ராங் ரூட்ல போயிட்டு இருக்கிறாரு, நான் கரெக்டான ரூட்டை காட்டுறேன்னு சொன்ன உடனே இவங்க நகையெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அதை போட்டு உருக்கி ஒரு காளை மாடு மாதிரி செஞ்ச உடனே அல்லாவும் துணை செய்யறான். அதுக்கு அல்லாஹ் வேணும்னு இவ்வளவு அற்புதம் செஞ்சு காட்டிருக்கிறோமே, அதை நம்புறாங்களா இந்த அற்பத்தை நம்புறாங்களான்னு பார்க்க விரும்புறான். டெஸ்ட் பண்ண விரும்புறான். நமக்கு அந்த மாதிரி டெஸ்ட் வச்சா வைக்க மாட்டான். ஏன்னா நமக்கு அப்படிலாம் கடலை பிறந்து நம்ம காப்பாத்தல. நம்ம இறைவனுடைய ஆற்றல் அப்படி அதிசயமான முறையில் நமக்கு அல்லாஹ் எந்த ஒன்றையுமே தந்துடல. இவர்களை இப்படி சோதிக்கிற நியாயம் இருக்குது. அவ்வளவு செஞ்சு காட்டிவிட்டு இப்படி ஒண்ணு கொடுத்தவன இதை நம்புறாங்களா? அட போட, அல்லாஹ் வேற இது வேறடா அப்படின்னு சொல்றாங்களான்னு பார்க்க நினைக்கிறான். அப்ப அந்த காளை மாடு என்ன செய்யுதுன்னா, காளை மாடு மாதிரியாவே இருக்குது. ஒரு சத்தம் வேறையும் போடு. மாடு மாதிரி தங்கத்துல செஞ்சு சத்தம் போட்டா என்ன பண்ணுவாங்க? அப்ப அவன் சொல்றான், ஹாதா இலாஹுக்கும் இலாஹு மூசா, இதான் உங்க கடவுள். இந்த காளை மாட்டுக்குள்ளதான் உங்க அல்லாஹ் இருக்கிறான். மூசாவுக்கு அவன் தான் அல்லாஹ். ஃபனசிய, மூசா மறந்துட்டார், தப்பா போயிட்டாரு. அவன் சொல்றான், குர்ஆன்ல அப்படி இருக்கு. மூசா தவறான வழிக்கு போயிட்டாரு, இதான் உங்களுடைய இறைவன் என்று அவன் சொன்னான். இப்படி சொன்னா நாங்க நம்பி ஏமாந்து போயிட்டோம். இதை கேட்டுதான் நாங்க வராம போயிட்டோம். இங்கேதான் அல்லாஹ் இருக்காரு, நீங்க அல்லாஹ் திருப்பி இங்க வருவீன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மக்கள் பதில் சொல்றாங்க. அல்லாஹ் இடையில கேட்கறான், திருப்பி கேட்கறான், நமக்காக வேண்டி கேட்கறான். இது அவங்களுக்காக இல்ல, நம்மளுக்காக கேட்கறான். இந்த மாதிரி நாளைக்கு உங்க கண்ணு முன்னாடி ஒரு ஆட்சி எடுக்கிறான் ஒருத்தன், பூசுங்கிற சுட்டுக்குருவி மாதிரி வருது, ஒரு கீச்சுன்னு ஒரு சத்தம் போடுது, உடனே அல்லாண்டுவீங்களா? அப்படி ஒருத்தன் ஏதோ ஒரு தந்திரம் செஞ்சு ஒரு திட்டையை செஞ்சு ஒன்னு செஞ்சு காட்டுறான். நீங்க அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? அல்லாஹ் நமக்கு சொல்றான், அஃபலா யரவுன, அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அவர்கள்ட்ட நம்மளும் சேர்ந்துதான். அஃபலா யரவுன, அவர்கள் சிந்தித்து பார்க்க மாட்டார்களா? அல்லாஹ் எர்ஜி இலைஹிம் கௌலா, அவர்களுடைய சொல்லுக்கு எந்த பதிலும் அது சொல்லாது என்பதை சிந்திக்கமா? ஊன்னு சத்தம் போடுது, சாப்பிட்டியான்னு கேளு, ஆமான்னு சொல்றான்னு பார்ப்போம். அது கீச்சுல ஒரு காலம் மாடு மாதிரி சத்தம் கேட்டு சத்தம் போட்டு போகுது. அது சீமா இந்த வாட்சில இருந்து ஒரு சத்தம் வந்துட்டு போகுது. பேசுறவர் பேசிப்பாரு, கேட்கிறவர்களுக்கு பதில் சொல்லலான்னு பாரு. அப்ப அல்லாஹ் எர்ஜி இலைஹிம் கௌலா, எந்த சொல்லுக்கும் மறுமொழி சொல்லாது என்பதை அவர்கள் சிந்தித்து பார்க்க மாட்டார்களா? வலா எம்லிகுலக்கும் லஹும் லர்ரமலா நஃபா, இவர்களுக்கு ஒரு நன்மையோ தீமையோ அது செய்யாது என்பதை உணர மாட்டார்களா? இதான் அளவுகள். உங்களுக்கு எந்த மைக்கை ஒருத்தன் எடுக்கிறான், அப்படி எடுக்கிறான், எடுத்து செய்யறான், மைக்கை எடுத்து கோழி குஞ்சாய் காட்டுறான். நீங்க தான் அல்லான்ற கூடாது, நீங்க தான் அல்லாஹ்வுடைய வாரிசுன்ற கூடாது. அவங்க என்னடா அதனால என்ன மைக்கை கோழி குஞ்சாக்கிட்டியா? இல்ல, எனக்கு என்ன செய்ய 1 லட்சம் ரூபா கொடு, இதை செஞ்ச மாதிரி 1 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுப்போம். அந்த கோழி குஞ்சிட்டு திருதுன்னு முழிப்பான். நம்மள்ட்ட 1000 ரூபாய் காப்பா, இதை காட்டி போட்டு கோழி குஞ்சியை காட்டி விட்டு நம்மள்ட்ட என்ன செய்வா? 1000 ரூபாய் கொடுங்க, ஆளுக்கு 2 ரூபாய் கொடுத்துருப்பாங்க. ஆமா, அப்ப உனக்கு ஒரு இளவும் செய்யாது. அதான் அளவுகள். அதை செய்யறான், இதை செய்யறான்னு காட்டுறான். எலுமிச்சம்பழத்தை இருக்கிறான், ரத்தமா வருது, அப்படி ஓட்டும். ரத்தம் கேட்க வச்சிருவேன். ரைட்டா சொல்லணும், எனதா செஞ்சு பயம் காட்டினான்னு சொன்னா, எலுமிச்சம்பழத்தை ரத்தம் கேட்கிற மாதிரி காட்டினா, ரத்தம் வர்ற மாதிரி காட்டினான்னு சொன்னா அதுக்கு மயங்கி விழுந்துடக்கூடாது. அது நமக்கு ஒண்ணும் செய்யாது. ஒண்ணு கத்தில செட்டப் பண்ணிருப்பான், இல்ல எலுமிச்சம்பழத்தை செட்டப் பண்ணி வச்சிருப்பான். வணங்குதா? அந்த எலுமிச்சம்பழம் அந்த கத்தியும் அதான் அறுக்க முடியும். வேற எலுமிச்சம்பழத்தை வேற கத்தியும் கொடுத்து அவனை அறுக்க சொன்னா அறுக்க இயலாது. விஷயம் ஒண்ணுங்க, ரொம்ப செட்டப் நடந்துரு, நமக்கு தெரியவில்லை. நம்ம கண்ணுக்கு தெரியாம என்ன பண்ணிவிட்டான்னு விளங்கிக்கணுமே தவிர ஏமாந்துராது. அல்லாஹ் கேட்கிற கேள்வி என்ன? நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுமா, உனக்கு தேவையான கோரிக்கை நிறைவேற்றுமா, உனக்கு நன்மையை செய்யுமா, உங்க நன்மையை செஞ்சு காட்ட சொல்லு.
எதை கொண்டாலும் அவன் செஞ்சு காட்டினாலும் சரி, ஆட்ட கழுதையாக்குனாலும் சரி, கழுதையை குதிரையாக்குனாலும் சரி, நீங்க கேட்க வேண்டியது என்ன? சரி, இப்ப ஆட்ட கழுதையாக்கிட்டீல, அந்த கழுதைக்கு நான் இப்ப கேட்கிறேன், எனக்கு ஒரு 10,000 ரூபாய் வேணும், கழுதைக்கு வாங்கி கொடு. முடியாது. அப்ப என்ன கடவுள், என்ன கடவுள், இப்ப வேற என்னமோ நடந்திருக்கு, ஏதோ டெக்னிக் நமக்கு தெரியலன்னு விளங்கிக்கணும். அல்ல அப்படி கேட்கணும். அப்ப உலா எம்லிக்குலகும் லர்ரம் வலானபா, எந்த கேடும் செய்ய முடியாது, எந்த பயனும் தர முடியாது என்பதை அவர்கள் விளங்க மாட்டார்களா? சிந்தித்திருக்க வேண்டாமா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அதுக்கப்புறம் அல்லாஹ்வே நமக்கு தொடர்ந்து சொல்றான் அந்த சம்பவத்தை. உலகது காலலகும் ஹாரூன் மின் கபுலு, இதற்கு முன்னர் ஹாரூன் வேற பிரச்சாரம் பண்ணி இருந்தார். மூசா நபி போன பிறகு ஹாரூன் இந்த வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கல, அவர் தன்னால ஏந்த அளவுக்கு சொன்னார். ஒரு நபி இருந்து சொன்னாரு, அவங்களுக்கு நபியை விட இந்த வித்தை தான் பெருசா தெரிஞ்சு. அவர் என்ன சொன்னாரு? யா கோமி இன்னமா ஃபுதின்தும் பிஹி, என் சமுதாயமே, இதன் மூலம் நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள் அல்லாஹ்வால. தங்கம்லாம் காலமாட ஆகாது, உங்களை சோதிக்கிறதுக்காக வேண்டிய அல்லாஹ்வா முறையில போட்டு விட்டு அல்லாஹ்வா செய்யணும், இல்லாட்டி ஒன்று செய்ய இயலாது. நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள், அதனால வந்து என்ன செய்யுங்க, ஒழுங்கா நடந்துக்கோ. இன்ன ரப்பக்கும் ரஹ்மான், உங்கள் இறைவன் ரஹ்மான் தான். இது இல்ல, இது நிச்சயமா இறைவன் இருக்காது. உங்கள் இறைவன் ரஹ்மான் தான், இறைவன் அளவற்ற அருளாளன் இருக்கிறான, அவன் தான் உங்களுடைய இறைவன். ஃபத்தபியூனி, என்னை பின்பற்றுங்கள், வ அதீஉ அம்ரி, எனது கட்டளை கட்டுப்படுங்கள் என்றெல்லாம் ஹாரூன் ஏற்கனவே சொல்லி இருந்தார். அவங்க என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? லன் நப்ரஹ அலைக ஆகிஃபீன ஹத்தா யர்ஜி இலைனா மூசா, மூசா திரும்பி வர்ற வரைக்கும் இதுல தான் இருப்போம். நீங்க கேட்க மாட்டோம், மூசா திரும்பி வர்ற வரைக்கும் நாங்க இதுல தான் இருப்போம், அது வரைக்கும் இதான் கடவுள். மூசா வந்து இது இல்லைன்னு சொல்லி நாங்க ஏத்துக்கிறோம், நீங்க சொல்லி கேட்க மாட்டோம்ட்டாங்க. அப்ப அந்த ரெண்டு நபியை கூட ஒரு நபி ஏத்துக்கிட்டாங்க, ஒரு நபி ஏத்துக்க தயாரா இல்ல. இவர் நபி தான், இவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான். அவர் வந்து சொன்னா கேட்போம், நீ ரெண்டாவது ஆள் சொன்னாலும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி தெளிவா மறுத்து விட்டார்கள் என்று 20 அத்தியாயம் 90, 89, 90, 91 அல்லாஹ் சொல்றான். இது வந்து இவருக்கு மூசா நபிக்கு தெரியல. ஏன் தெரியல? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கடமையை சரியா செஞ்சது மூசா நபி மறைவான தெரியாது. பாருங்க, ஹாரூனை பிடிக்கிறாரு, யா ஹாரூன், கோவம் அங்க திரும்புது. இவங்க பண்றத காலமாட்ட கும்பிடுறத பார்த்த உடனே மூசா நபி கோவம் எங்க திரும்புது? தம்பியை நோக்கி திரும்புகிறது. யா ஹாரூன் மா மனஅக இத் ரஅய்தஹும் லல்லு, இவர்கள் வழிகட்டதை பார்க்க போது ஏன் தடுக்காமல் இருந்தாய்? தடுத்திருக்காருன்னு எல்லாம் சொல்லிவிட்டு ஏன் தடுக்காமல் இருந்தாரு இவர் கேட்டாருங்கிறான். இவருக்கு தெரியல. ஹாரூன் தடுத்த விஷயம் மூசா நபிக்கு ஏன் தெரியல? மறைவான விஷயம் யாருக்கும் தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியுது. யாருக்கு தெரியல? மூசா நபிக்கு தெரியல. அவர் தடுத்திருக்காரு, கடமையை கரெக்டா செஞ்சிருக்கிறாரு, இவர் செய்யலன்னு நினைக்கிறார். ஏன் நீ செய்யவில்லை? அலா தத்தபியானி, என்னை நீ பின்பற்றி இருக்க கூடாதா? நான் சொன்னதை கேட்டிருக்க கூடாதா? அவ அசை தாமுரி, என் கட்டளை நீ மீறி விட்டாயா? நான் என்ன சொல்லிட்டு போன உன்னைய ஒழுங்கா பாத்துக்கனா இல்லையா? குழப்பவாதியை பின்பற்றான்னு சொன்னா இல்லையா? ஏன் கருத்து நாசமாக்கிட்ட நியாயம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கிறார். கேட்டார் மட்டும் இல்ல, அவர் என்ன செஞ்சார்னு எல்லாம் சொல்றான். கால ஹாரூன் சொல்கிறாரு, யப்ன உம்ம லா தாஹுது பி லிஹியதி வலா பி ரஸி, என்னுடைய தாயின் மகனே, அதாவது அண்ணனேங்கிறார், என்னுடைய தாயின் மகனே, என்னுடைய தாடியை பிடிச்சு இழுக்காதே, என் தலைமுடியை பிடிச்சு இழுக்காதே அப்படின்னு அர்த்தம். அவர் சொன்னதை மட்டும் எல்லாம் சொல்லிவிட்டு ஹாரூன் என்ன பதில் சொல்றாரு? ஏன்பா தாடியை பிடிச்சு இழுக்கிற இல்லைய, எதுக்கு தலையை பிடிச்சு முடிய பிடிச்சு ஆயிர? அவர் கேட்கிறாரு, என்னை விட்டு. அப்படின்னா கோவப்பட்டு வார்த்தையினால மட்டும் கண்டிக்கல, கையினாலே கண்டிக்கிறார். என்ன செஞ்சிட்டு இருந்த, மூளை கெட்டு போயிருக்கிறாங்கன்னு சொல்லி தலையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு அவ்வளவு ஆன் பண்றாரு, கடுமையான முறையில ஆக்ஷன் கொடுக்கிறாரு. இருக்கையில கோபக்காரர் வேற. அந்த கோபத்தில் என்ன செய்யறாரு? அவர் தம்பியை பிடிச்சு இந்த பாடு படுத்திருக்கிறாரு. அவர் கெஞ்சிறாரு, என் தலையை பிடிக்காத, தலைமுடியை பிடிச்சு இழுக்காது, என் தாடியை பிடிச்சு இழுக்காது. இன்னி ஹசீது அன் தகூல ஃபர்ரக்த பைன பனி இஸ்ராயீல், இஸ்ராயேல் மக்களை ரெண்டா பிரித்து விட்டாய், பிளவுபடுத்தி விட்டாய் என்று நீங்க சொல்லுவீங்கன்னு பயந்துகிட்டு தான் ரொம்ப சீரியஸா நான் போகல. இல்லாட்டி வெட்டு ஒண்ணு நல்லவங்க பிரிச்சு பார்த்திருப்பேன். சொன்ன தடுத்த, நான் என்ன செய்யல, போல்டா எந்த நடவடிக்கை எடுக்கல. ஏன் எடுக்கலான்னு கேட்டா, ஏன்பா ஒரு சமுதாயமா அவனை விட்டுட்டு போனா ரெண்டு சமுதாயம் ஆக்கி வச்சிருக்கேன், அப்போ கேட்கல. நீ போயிட்டு வரும்போது இப்படி ரெண்டு பேரும் வணங்குறவன ரெண்டு பேரும் வணங்காதவமா இருந்தா ஏன் ரெண்டாக்கி ரெண்டு கேட்பீங்களப்பா? அதுக்கு பயந்துகிட்டு நான் என்ன செய்யல, சொன்னனே தவிர நல்லவங்களை தனியா பிரிச்சு கெட்டவங்களை தனியா பிரிச்சு நீங்க நோய்ஞ்சு போங்கடா நான் விட்டுல, சமுதாயத்தை பிளவுபடுத்தி சொல்லிடுவீங்கன்னு பயந்தேன், அதான் போல்டா சொல்லல அப்படின்னு சொல்றாரு. அவரை விட்டாச்சு, மூசா நபி அங்க விட்டாரு. அவன் மேல பாய்றாரு, யாரு? சாமுரி. அவன் தானே செஞ்சவன். மா ஹத்துபுகையா சாமுரி, சாமுரியே உன் விஷயம் நீ என்னடா பண்ண, என்னடா செஞ்ச, நீ என்ன பண்ணன அப்படின்னு கேட்கிறாரு.
அவன் என்ன சொல்றான்னு கேட்டா பசுர்து பிமாலம் யப்சுருபிஹி, இவர்கள் காணாத ஒன்றை நான் கண்டேன். அவன் சொல்றான் எப்படி இதை செஞ்சாங்க எல்லாத்தையும் விசாரிக்கும் பொழுது அவங்களுக்கு அவங்க பார்க்காத ஒன்றை நான் பார்த்தேன். என்னன்னு அவன் சொல்லல, அவர்கள் எதை பார்க்கவில்லையோ அதை நான் பார்த்து விட்டேன். ஃபகபல்து கபலதம் மின் அஹரி ரசூல், தூதருடைய காலடி மண்ணில் இருந்து ஒரு பிடியை நான் எடுத்தேன். அந்த தூதர்னா யாரு? தூதர்னா மூசா நபி தான். மூசா நபி போறாங்க இல்லையா, போகும்போது அந்த காலடி மண்ணில் என்னமோ அவனுக்கு தெரிஞ்சிருக்குது, என்னமோ பார்த்திருக்கிறான். இந்த மண்ணில் ஏதோ விஷயம் இருக்கும் போல இருக்கேன்னு சொல்லி அது மண்ணை எடுக்கிறான். காலடி மண்ணில் ஒரு பிடியை எடுத்தேன். அதை தூக்கி அந்த தங்க நகை மேல நான் எரிஞ்சேன். கதாலிக்க சவ்வளத்திரி நப்சி, இப்படி என் மனசுல தோன்றியது செஞ்சு அது கத்திருச்சு. எனக்கு ஒரு டெக்னிக்கை நான் ஒன்னும் செய்யவே இல்லை, இப்படி ஒரு மனசுல பட்டுச்சு, இந்த மண் எடுத்து விட்டு அடிச்சு பார்ப்போமே அப்படின்னு நினைச்சா அது விழுந்துருச்சு. அவ்வளவுதான். எனக்கு ஒரு வித்தியெல்லாம் தெரியாதுட்டாங்க. நான் ஒரு வித்தியும் தெரியாது, நான் ஒன்னும் செய்யலாம் இல்ல, சும்மா தற்செயலா அந்த மண்ணை தூர் போற மண்ணை எடுத்து அடிச்சு பார்ப்போமே என்று நான் செஞ்ச மனசுல பட்டுச்சு, அது நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவன் எனக்கு ஒரு சக்தி இல்லைன்னு ஒத்துக்கிட்டான். அப்புறம் என்ன பண்ணாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், தொலைஞ்சு போயிரு, கிட்ட நிக்காத, போயிரு அவன்கிட்ட. இன்னலக ஃபில் ஹயாத்தி அன் தகுல லா மிஸாஸ், நீ வாழுகிற காலமெல்லாம் தீண்டாதே என்று சொல்லிக் கொண்டிருப்பதுதான் உனக்கு இந்த உலகத்துல உண்டு. யார் என்னை தொடாதீங்க, யார் என்னை தொடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்ப. அந்த மாதிரி உன்னைய இந்த தீண்டாமையை கடைபிடிக்கிறவன் ஆக்கியாச்சு. அந்த தீண்டாமையை கடைபிடிக்கிற மாதிரி இந்த வசுவாசி பிடிச்சவன ஆக்கி விட்டான். தொட்டுக்கூடாது அந்த மாதிரி நீ சொல்லிக் கொண்டிருப்பாய், லாமிசாஸ் சொல்லிக் கொண்டிருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு இன்னலக்க மோஇதன் லன் துகுலபஹு, மீறாத ஒரு எச்சரிக்கை நாள் ஒன்று இருக்கிறது. இந்த உலகத்தில் ஒளிஞ்சு போ, அங்க ஒன்று இருக்கிறது. அப்புறம் சொல்றாங்க ஒன்துரு இலா இலாஹிக்க, நீ உண்டாக்குன இந்த கடவுள் அதை பாரு, இப்ப என்ன செய்யறேன், இதான கடவுள் சொல்லி ஏமாத்தின, அதை என்ன செய்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு லநுஹ்ரிகன்னஹு சும்ம லநன்சிபன்னஹு ஃபில் யமி நஸ்ஃபா, அந்த கடவுளை நீ உண்டாக்குன அந்த காளை சிற்பத்தை எரித்து சாம்பலாக்கி கடலிலே தூவுவோம். இப்ப என்ன செய்யறப்ப என்ன செய்யும் பார்ப்போம். இதுதான் நீங்களும் செய்யணும். மூசா நபி செஞ்ச மாதிரி இதை மாத்தி காட்டினானா அது பறிச்சு ரெண்டா பிச்சு போட்டுருவான். இப்ப என்ன சொல்றேன் கேட்கணும், கோழி குஞ்சு உண்டாக்குனா இங்க கொண்டாத கோழி குஞ்சு, இங்க கொண்டா கையில் ஒரு கால் வர பிச்சு காட்டுறேன் அப்படின்னு மூசா நபி ஒன்னும் உங்களுக்கு ஆகாது. ஒரு செகண்ட்ல என்னவோ அல்லா நடத்தி காட்டுவான், அவ்வளவுதான். அல்லாவா நினைக்குமே நடக்கும், அதை தாண்டி ஒண்ணுமே நினைக்காதுன்னு சொல்லிட்டு அதை தூக்கி வீசிட்டேங்கிறாரு. இதுலயும் ஒரு சயின்ஸ் இருக்கு. என்ன சயின்ஸ்? அதாவது இப்ப தங்கத்தை சாம்பலாக்குறது இருக்குல்ல, ரொம்ப பின்னாடி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. தங்கத்தை எரிக்கையலுமா, தங்கத்தை பஸ்மமாக்குறது சும்மா எரிக்க முடியாது. அதுக்கு சில மெட்டீரியல் வச்சு, அதுக்கு சில மூலிகைகளை வச்சு, அதுல வச்சாதான் மூலிகை எரியும். இல்லைன்னா தங்கம் உருகத்தான் செய்யும். தங்கம் என்ன செய்யும், உருகும். தங்கத்தை பஸ்மமா செய்யறதா இருந்தா அதுக்கு சில மெட்டீரியல் வேணும். அதெல்லாம் அல்ல மூசா நபி சொல்லி கொடுத்துப்பான்னு நினைக்கிறேன். எரிப்பேங்கிறார்ல, தங்கத்துல உள்ளது எரிச்சிருவேன், தங்கத்தை எரிக்க ஏழாவது நினைச்சுட்டு இருந்தான். அப்பவே அவர் சொல்றாரு தங்கத்தை எரிச்சு சாம்பலாக்கி அதை தூக்கி கடல்ல தூங்குவேன். இப்ப என்ன சொல்ற பாப்போம். அதுக்கு மேல உள்ள அற்புதத்தை நான் செய்து காட்டுகிறாரு. நீ உண்டாக்குனதை விட தங்கத்தை சாம்பலாக்க முடியாதுல்ல, நான் செய்ய போறேன். இப்ப உன் கடவுள் என்னன்னு காட்ட போறேன்னு சொல்லி அவர் அந்த மக்களுக்கு என்ன செய்யறாரு, நம்பிக்கையை கொடுத்துட்டு சொல்றாரு, இன்னமா இலாஹுக்கும் அல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லாஹு, உங்கள் இறைவன் இது இல்லை, அந்த ஒரே ஒரு இறைவன் தான். வசிய குல்ல செய்யின இல்மா, அவன் எல்லாவற்றையும் ஞானத்தால் சூழ்ந்து அறிந்து கொண்டவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மன்னிப்பு கேளுங்க எல்லாம் சொல்றாரு. அப்ப இப்படி இந்த சாமுரிங்கிறவன் இப்படி ஒரு காலமாட்டை உண்டாக்கி மக்களை வழிகெடுத்துட்டான். அவர் திரும்பி வரும்போதுதான் அது தெரிகிறது என்ற செய்தியை இந்த வசனத்துல எங்க 20வது அத்தியாயத்துல 80ல இருந்து 99 வரைக்கும் பாத்தீங்கன்னா வழங்கும். இந்த சாமுரிய மேட்டராக வேற என்னென்ன செஞ்சான் என்ற விவரங்கள் இன்னும் பல இடங்கள் அதிகமாக வருகிறது. இன்ஷா அல்லாஹ் மூசா நபி வரலாறு பல